நம்ம இண்டிவிஜுவல் டீமோட ஸ்கெட்யூலிங்க்கு வருவோம். இங்கதான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரத்த கண்ணீர் விடுற மாதிரியான பல விஷயங்கள் வரும். அதுல வந்து நம்ம இப்ப எதுவும் பேசுவோம். ஸோ லிவர்பூலோட ஃபிக்ஸ்சர்ஸ்னு பார்த்தோம்னா நீங்க வந்து விளையாடுறது வந்து மிலான் அவே விளையாடுறீங்க, பொலோனியா அட் ஹோம், லைப்சிஷ் அவே, லெவர்குசன் அட் ஹோம், மட்ரிட் அட் ஹோம், ஜிரோனா அட் ஹோம். அதுக்கப்புறம் வேற என்ன ரெண்டு மேட்ச் விளையாடுறீங்களா நீங்க? ஜிரோனா சாரி ஜிரோனா அவே. சாரி கரெக்ட். ஜிரோனா அவே, பிஎஸ்வி ஐண்டஹோவன் அவே, லைப்சிக் அவே, மிலான் அவே. ஓகே. இதுல கூத்து என்னன்னா we are playing winners of La Liga, we are playing winners of Bundesliga, we are playing winners of Eredivisie, we are playing the third finishers in La Liga. ஆமா ஆமா அவருக்கு லெவர்குசனும் மட்ரிடும் ஹோம்ல. ஆனா அதுதான் அது இருக்குது. ரன்னர்ஸ் அப் இன் லீக் 1 லீல் அவங்களே விளையாடுறோம். சோ ஏசி மிலான் வின்னர்ஸ் ஆஃப் செரியா. எங்களுக்கு எல்லா ஆப்போனன்ட்ஸுமே வந்து வின்னரோ ரன்னரோ டாப் 3ல முடிச்சவங்க மட்டும்தான். சோ இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரஸ்டிங். இது ஆக்சுவலா இத நம்ம எப்படி பார்க்கணும்னா வந்து ஒரு மேட்சா பார்க்காம முன்னாடி இருக்க மேட்ச் பின்னாடி இருக்க மேட்ச் கணக்கு அததான் சொல்லலாம்னு வந்தேன். ஆக்சுவலா வந்து இண்டிவிஜுவலா பார்த்தா கூட அவ்வளவு ஒரு பெரிய இதுவா தெரியாது. ஓகேடா நம்ம நல்ல டீம் விளையாட போறோம், ஜாலியா இருக்க போது, நம்ம புதுசா டெஸ்ட் பண்ண போறோம் எல்லாமே தோணும். இது அப்படியே ரெகுலர் கேலண்டர்ல போய் சூப்பர் இம்போஸ் பண்ணோம்னா அப்ப தெரியும் எங்கடா அடி வாங்க போறோம், எங்கடா இதுவா போறோம். நவம்பர்ல ஒரு பிக்சர் வருது பாரு, அக்டோபர் கடைசியில இருந்து டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் செத்துருவோம் அந்த பிக்சர்ஸ் எல்லாம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல உங்களுக்கு. அதுதான் ஆக்சுவலா நீங்க வந்து இப்ப வந்து பார்த்தா நீங்க இப்ப இந்த சாட்டர்டே வந்து நீங்க வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஆடுறீங்க ஹோம்ல, டியூஸ்டே மிலான் அவே, அடுத்து மறுபடி போர்ன்மவுத், வெஸ்ட் ஹாம் ஹோம் இஎஃப்எல் கப், வுல்வ்ஸ் அவே, பொலோனியா அட் ஹோம், கிறிஸ்டல் பேலஸ், செல்சி. உங்களுக்கு எப்படி போகுது? எங்களுக்கே அதே ட்விஸ்டா போட்டா எங்களுக்கு வருது. எங்களுக்கு அங்கதான் வந்து உங்களுக்கு இப்பவே வருதுன்னு நினைக்கிறேன். செப்டம்பர் வருது. ஆர்சனல்லையாச்சும் வந்து தெளிய வச்சு அடிக்கிறானுங்க. கொஞ்சம் நடுவுல வந்து ஒரு 2 கேம் விட்டுறானுங்க. பரவாயில்ல. நான் படிக்கிறேன் பாருங்க. இது எப்ப ஆரம்பிக்கும் தெரியுமா? அக்டோபர் 20ஆம் தேதி. ஓகேவா? செல்சி அட் ஹோம், லைப்சிக் அவே, ஆர்சனல் அவே, பிரைட்டன் அட் ஹோம், லிவர்கூசன் அட் ஹோம், ஆஸ்டன் வில்லா அட் ஹோம். நடுவுல ஒரே ஒரு சவுத்தாம்ப்டன் கேம் இருக்கு. அதுக்கப்புறம் மெட்ரிட் அட் ஹோம், மேன் சிட்டி அட் ஹோம், நியூகாசில் அவே. அதெல்லாம் போய் முடியல. அத்தோட முடியல உங்களுக்கு. இரு நியூகாசில் அவேக்கு அப்புறம் எவர்டன் அவே, எவர்டன் மர்சிசைட் டர்பி அது அவே. போன என்ன அடுத்தது ஜிரோனா அவே. நடுவுல ஃபுல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் டாட்டனம் அவே. சொல்லுவா தெரியுமா? கவுண்டமணி அந்த படத்தை சொல்லுவாங்க, இன்னைக்கு மட்டும் நம்ம இந்த இதை தாண்டி வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம், ஜெயிச்சிட்டோம். அந்த மாதிரிதான் உங்களுக்கு மாதிரி அக்டோபர் 30ஆம் தேதி ஆரம்பிக்கிறது டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் தாண்டுவோமானே தெரியல. ஸ்லாட் எல்லாம் வந்து மண்டையில முடியல இருந்தா பிச்சிருப்பாரு. பட் நீ ஃபிக்ஸ்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா லைக் ஆக்சுவலா ஜெனரலா நம்ம இந்த ஆப்டால வந்து அதுபடி இங்கிலீஷ் டீம் தான் உங்களுக்கு தான் இருக்கலே ஹையஸ்ட் 91.9 இது இருந்தது ஆவரேஜ் ஆப்போனன்ட் ரேட்டிங். எங்களுக்கு வந்து 90.7 தான். எங்களுக்கு அடுத்தது வில்லா, அடுத்தது வந்து சிட்டிக்கு தான் இருக்கு. இல்ல சிட்டிக்கு அடுத்தது வில்லா தான் இருக்கலே ஈஸியஸ்ட் சொல்றாங்க. ஓகேவா? பட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அப்கோர்ஸ் நான் வந்து இது வந்து பிரீமியர் லீக் உள்ள போடாம சொல்றேன் நானு. உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த பெரிய டீம் எல்லாத்தையுமே நீங்க ஹோம்ல ஆடுறீங்க. அது வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ஆன்ஃபீல்ட் அட்வான்டேஜ் வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா ப்ளே பண்ணுன்னு நினைக்கிறேன். ஓவரால் இந்த அப்போசிஷன் வச்சுட்டு நீ என்ன ஃபீல் பண்ற? லிவர்பூலோட ஃபிக்ஸ்சர்ஸ் அப்போசிஷன் வச்சுட்டு ஓகே இது நம்மளுக்கு வந்து ஒரு டாப் 8 போறதுக்கான நம்மளால போக முடியும் அந்த மாதிரியான ஒரு ஃபிக்ஸ்சர் லிஸ்ட் தான் நினைக்கிறேன். நீங்க with the team that we have, we should definitely make top 8. அதுலலாம் வந்து there is no compromises. அதாவது நம்ம இந்த லிஸ்ட் நான் இப்படி சொல்லியிருந்தாலும் we are playing செரியா வின்னர்ஸ், எரிடிவிசியா வின்னர்ஸ் இப்படிதான் சொல்லியிருந்தாலும் நாங்க பிரீமியர் லீக் 3rd பிளேஸ் ஃபினிஷ் பண்ண டீம். எஸ் புது மேனேஜர் இருக்கோம், பிரீமியர் லீக்ல 3rd பிளேஸ் ஃபினிஷ் பண்ணிருக்கோம். which no disrespect to the other leagues, but on a higher level than the other leagues. அத வந்து எந்த ஃபேனா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நாங்க கடைசியில போய் லீக பாட்டில் பண்ணோம், லீக் டாப்ல நாங்க தான் 87 நாள்ல இருந்தோம், எல்லாமே ஓகே தான். எங்களுக்கு மேல கம்பெனி சீக்ரெட் எல்லாம் நீயே வெளியே சொல்ல முடியாது கௌதம். அது வந்து லார்ஜ், அதாவது ஃபேனா நான் அதை ஏத்துட்டு ஆகணும். அதாவது லிவர்பூல் ஃபேன்ஸ் மத்த பேர் என்னை கடிச்சாலும் உண்மைதான். கடைசியில போய் எங்கனால பிரஷர் தாங்க முடியாது, நாங்க தோத்துட்டோம். அது உண்மை, அதை நாங்க ஏத்துட்டு தான் ஆகணும். அதான் எங்களோட நம்ம கண்ட்ரியில வந்துட்டு 2 ஸ்ட்ரீம் வந்து ஸ்ட்ராங்கரா இருந்தாங்க, சஸ்டெயின் பண்ணாங்க கடைசி வரைக்கும். அண்ட் we have to give it to them. நாங்க 3rd முடிச்சதுக்கு. சோ அப்படி கம்பேர் பண்ணும்போது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் 2 ஃபிக்ஸ்சர்ஸ் வந்து அட் ஹோம். ரியல் மேட்ரிட் அட் ஹோம், லெவர்குசன் அட் ஹோம்.
2 ஸ்ட்ராங்கஸ்ட் ஆப்போனன்ட்ஸ் இந்த குரூப்ல. நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு தி அதர் டீம்ஸ் as well. அது ரெண்டுமே ஹோம். ஏன்னா ரியல் மேட்ரிட் அட் ஹோம் போன தடவை என்ன செருப்படி வாங்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஹோமா இருந்தாலும். பட் அகைன் இட்ஸ் நாட் a two-legged tie. It's only a one-legged tie. Hopefully we learned the lessons from last time. அது பிளேயர்ஸ் பெருசா மாறல, அதே பிளேயர்ஸா இருந்திருக்காங்க. இந்த டீம் கூட பல தடவை தோத்துருக்கோம், எங்களுக்கு ஒண்ணு புதுசு இல்ல. அதனால வந்து இது வந்து தெரிஞ்ச விஷயம் தான் ரியல் மேட்ரிட் அட் ஹோம். இன்னொன்னு லெவர்குசன், நாங்க ரொம்ப வருஷமா விளையாண்டதே இல்ல லெவர்குசன் கூட. So that will be a huge new challenge. But உங்களுடைய ஃபியூச்சர் மேனேஜர் வேற, அவருக்கு என்ன ஆடிஷன் அவங்களோட ஆர்டர் அப்படின்னு எங்களுக்கு ஆசைதான் அப்படின்னு வெளியே சொல்ற காசைதான் இந்த பெரஸ் கிரிக்கெட் நடுவுல உள்ள வந்துருவான், தம்பி வாப்பான்னு சொன்னே போயிடுவான். அதுதான் எங்களுக்கு பிரச்சனையே. இப்ப தலைப்பு செய்தி என்னன்னா, அப்ப ஜாபி அலோன்சோ கேட்கிறார் கௌதம் ஸ்லாட் இன் வீல் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு தம்ப்நெயில் போட்டு போடுறீங்க. ரைட், ஸ்லாட் 2 வருஷத்துல கிளப்ப விடுவாரா கௌதம் அப்படின்னு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஜாபி அலோன்சோ தான் மேனேஜரா வரணும்னு கௌதம் வேண்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஸ்லாட் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு போட்டு. பட் அவேல வந்து லைப்சிக் அகைன், லைப்சிக் ஆர் a team which we can never predict. லைப்சிக் அவே வந்து எப்பவுமே வந்து வெரி சிட்டி வந்து 2-3 வாட்டி ஆனாங்க, டிராப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 3 மேட்ச் நாங்க டிராப் பண்ணோம், 3 மேட்ச் நாங்க டிராப் பண்ணோம். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சோ லைப்சிக் அவே isn't easy. AC Milan away they are சரியா winners. சொல்ல முடியாது, இத்தாலியன் கிரவுட் எதுவுமே சொல்ல முடியாது. இது சரியா பத்தி PSV and Girona should be relatively easy. I have to give it to them. That should be relatively relatively dismantle பண்ணிட்டாங்க அப்படியே. Girona அவ்வளவுதான். இன்னும் இப்ப இது PSV தான இப்ப பீட்டர் பாஷ் இருந்தான். ஆமா, இன்னும் அவன் தான் இருக்கான். பட் நிறைய பிளேயர் பக்காயோக்கோ ஒருத்தன் தான் அங்க ஸ்ட்ராங் பிளேயர். மத்தபடி ஒண்ணும் பெருசா இல்ல. ஹோம்ல நல்லா ஆடுவாங்கடா PSV. அங்க அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க, நல்லா ஆடுவாங்க. யூரோப்னு வந்தபோது we cannot say அதே இல்ல எங்களோட CL ஆடுறப்ப ஹோம்ல நல்லா ஆடுனாங்க. அவேல வந்து அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பட் ஹோம்ல ஆக்சுவலா நல்லாவே ஆடுனாங்க. அந்த ஆர்னே ஸ்லாட்டோட டாக்டிக்ஸ் வந்து அந்த PSV போன வருஷம் கொஞ்சம் அந்த இடிக்கும் அங்க. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அவங்களுக்கு தெரியும், எக்ஸாக்ட்லி அந்த மேனேஜருக்கு தெரியும் போன சீசன் ஃபயனோட்ல என்ன பண்ணாப்ல அப்படின்னு சொல்லிட்டு probably that manager will know. அது ஒரு ஃபேக்டர் இருக்கு. சோ it will be easy ன்னு சொல்ல மாட்டேன். பட் கம்பேர்ட் டு லைப்சிக் அண்ட் மிலான் PSV should be easy அப்படி சொல்றேன். ஏன்னா எங்களுடைய பிளேயர்ஸுக்கும் அவங்களுடைய பிளேயர்ஸுக்கும் சேம். இந்த போன சீசனுமே அவங்க எப்படின்னா, அவங்க லீக்ல வந்து 17 கேம்ஸ் நம்ம அன்பீட்டனா நம்ம இருந்தாங்க. ஆக்சுவலா they ran away to the title. இப்போயுமே வந்து they are like 4 கேம்ஸ்ல வந்து 12 பாயிண்ட் 18 கோல் அடிச்சிருக்காங்க. 12 பாயிண்ட். சோ அவங்க வந்து அந்த அவங்க ஹோம்ல கண்டிப்பா நல்லா ஆடுவாங்க. அது நம்ம ஈஸின்னு சொல்ல முடியாது. பட் should be fine, easy for a top 4 top 8 finish na kandipa we should make top 8. அதெல்லாம் வந்து அதுல ஒரு क्वेश्चन இருக்கு, எவ்வளவு வின் அடிச்சா டாப் 8 வரும் நீங்க நினைக்கிறீங்க? லிவர்பூல் 8 மேட்ச்ல 5 wins and 3 draws will get you top 8. லாஸ்ட்லெஸ்ஸா இருக்கணுமா இப்ப பேசிக்கா நீ சொல்றது வெச்சு? I think we have to be lossless for a top 8 finish. 8 finish பண்ற டீம்ல மேக்ஸिमम ஒரு லாஸ் அடிக்கலாம். கரெக்ட்டா? அதுக்கு மேல ஒரு லாஸ் அடிக்கலாம். மேபி ஒரு பாயிண்ட் சொல்லியா சொல்றீங்க. 24 பாயிண்ட் இருக்கு டோட்டலா. எவ்வளவு பாயிண்ட்? 24 பாயிண்டா? I think for a top 8, I think 8th place finish 18 points would get you a 8th place finish probably. Okay. 16 to 18, 16 points minimum வேணும் 8th முடிக்க. 18 கரெக்ட். 16 to 18 16 points கம்மியா நீ எடுத்தீனா 8 முடிக்க மாட்டே. கரெக்ட். 16 to 18 points உனக்கு வேணும் 8th place. 16th if you are being very conservative, like okay இது 24 23 22 ல இருந்து ஒவ்வொரு பாயிண்டா குறைச்சிட்டு வர போகுதுன்னு. ஏனா மூணு டீம் 24 ல முடிக்கலாம், அதுவுமே வாய்ப்பு இருக்கு. ஏனா ஓவர்லாப் ஆகாததுனால வந்து நீ I don't think any team will finish in 24. Can win all games. 22 is the I don't think so. I don't think 22 23 கூட கிடையாது. 22 or 21 I think maximum. Interesting. ஏனா எல்லாரும் ஒரு 24ல சான்ஸ் இல்ல. ஏனா ஏதோ ஒரு ஃபிக்ஸ்சர் கன்ஜெஷன்ல எங்கயாச்சும் போய் ஒரு டிரா வாங்கறதுக்கான வாய்ப்பு. அன்எக்ஸ்பெக்டடா அடி வாங்கலாம், டிரா வரலாம். மேனேஜர்ஸ்க்கு அதுக்கு ஆடுவாங்க. என்ன கேட்டா நீங்க இந்த மேட்ச் டிரா பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. True. 24 no chance. 22 will be the highest என்ன கேட்டா. ஒரு கஷ்டமான அவே மேட்ச்ல போயிட்டு ரொம்ப ஓவராலா இது பண்ணிக்க தேவையில்லை. இல்லாட்டி ஒரு எப்பவுமே நடக்கும் யூரோப்ல. ஆமா, அது இல்ல ஒரு ஈஸி ஆப்போசிஷன் மாட்றாங்க. என்ன தெரியுமா இதுல இன்ட்ரஸ்டிங் விஷயம் தெரியுமா? 8 கேம் ஆடுறோம் கரெக்ட்டா. கடைசி கேம் ஆர்சனல் அவே வரலாம், கடைசி கேம் ரியல் மேட்ரிட் அவே போலாம். அதுவும் இருக்கு. 8th மேட்ச் டேல நம்ம எங்க இருக்க போறோம்னு தெரியாம போய் ஆட போறோம். அந்த இதுவும் இருக்குது. சோ வெரி வெரி இன்ட்ரஸ்டிங். ஃபுல்லா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிருப்பாங்க முன்னாடியே. என்ன கேட்டா டீம்லாம் பண்ணனும், வேற வழி இல்ல. ட்ரூ பண்ணனும். ஓகே இந்த மேட்ச்க்கு நம்ம இப்படி தான் விளையாட போறோம்ங்கற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு வைக்கணும். கரெக்ட். இதுதான் பெரிய சேலஞ்ச். இந்த 8 ஆப்போனன்ட்ஸ்ல வந்து முடிவு பண்ணனும் எங்க ஈஸி பாயிண்ட்ஸ் எடுக்கலாம், எங்க டிரா பண்ணா ஓகே பரவாயில்லை. இப்போ நீங்க சொல்ல லிவர்பூலுக்கு வந்து ஹோம் ரியல் மேட்ரிட் மேட்ச்னு சொல்றீங்க.
ஐடியலி அந்த ரியல் மேட்ரிட் மேட்சை வந்து நாங்க வின் பண்ண தான் பார்க்கணும். ஏன்னா டிராப் பண்ணி வேற எங்கேயும் போய் சம்பந்தம் இல்லாம அவையில பாயிண்ட் டிராப் பண்ணிட்டோம்னா என்ன பண்றது? ஐ திங்க் எல்லா டீம் வந்து ஹோம் அந்த 4 மேட்ச் அடிக்கணும் அப்படின்னு அந்த இதுல தான் இருப்பாங்க. அப்படிதான் ஆனா இருந்தாங்க. என்ன உங்களுக்கு நீங்க ஆடி முடிச்சு அடுத்த வாரமே 3வது நாள்ல திருப்பி மேன் சிட்டியை ஹோம்ல ஆடுறீங்க. அதுதான் அந்த வாரம் வந்து நான் ஃபுட்பால் பாக்குறதா இல்ல நானு. ஏன்னா மெட்ரிட், சிட்டி, நியூகாசில் அடுத்த 3 கேம் அந்த வாரம் நான் பாக்குறதா இல்ல. எனக்கு உனக்கெல்லாம் அவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கு. எனக்கு இப்ப நினைச்சாலே வந்து திகிலாதான் இருக்கு லைட்டா ஆசை வச்சு பாக்குறப்போ. எங்களுக்கு வந்து கௌதம் ஒரு கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு ஏதோ கேட்க வந்தேன். சோ லிவர்பூல் வந்து எந்த டீம் பொட்டன்ஷியல் பிட்ஃபால்ஸ் நினைக்கிறீங்க? எங்க வந்து டப்னு போலாம், சமாளி கீழே போட்டுடலாம் மேட்சை? ஃபிக்சர்ஸ்ல எது அடி வாங்கும்னா அடி வாங்குறீங்களா? மெயின் வந்து ரியல் மேட்ரிட். அதிகச்சா நோன் இல்ல, நான் வந்து அந்த மேல இருக்க பிக்சர் கீழே இருக்க பிக்சர் சேர்த்து சொல்றேன். எந்த வந்து கஷ்டமா இருக்கு அதுல? 8லயே எது கஷ்டமா இருக்குன்னு சொல்ற கரெக்ட்டா? இல்ல அதான் லைக் இப்போ நீங்க ரியல் மேட்ரிட் ஆனீங்கன்னா அதுக்கு முன்னாடி அடுத்த வாரம் சிட்டி, முன்னாடி வாரம் நியூகாசில், அந்த மாதிரி சொல்றீங்களா? அந்த மாதிரி எந்த பிக்சர் கஷ்டமா இருக்கு? ஆமா, இது அதாவது ரியல் மேட்ரிட் அட் ஹோம், சிட்டி அட் ஹோம், ஓகேவா? அது மாத்தி அதுல வந்து ஐ திங்க் சிட்டி கூட அடி வாங்குவோம்னு நினைக்கிறேன். அருணே கால் வைக்கிற இடமெல்லாம் எனக்கு வருது. நான் ஸ்பர்ஸ், சிட்டி, அட்லாண்டாடா. நான் என்ன சிரிக்கிறது? ராகுல் இதுல கிம்மிக் யாரு? ஸ்பர்ஸ் எல்லாம் கஷ்டம்ங்கறாங்க. இதுல கிம்மிக் யாரு? மூணுமே அவே மேட்ச்ரா. மூணுமே அவே மேட்ச்ரா. கேக்கு ரைஸ் இல்ல, அதனால நீங்க ரைஸ் இல்லடா ஸ்பர்ஸ்க்கு. நான் ஏன் பயம் எனக்கு தான்டா தெரியும். சோ அதனால வந்து சிட்டி, அதாவது ரியல் மேட்ரிட், சிட்டி, நியூகாசில், எனக்கு தெரிஞ்சு முக்கி ரியல் மேட்ரிட் சிட்டி கூட ஜெயிச்சாலும் கண்டிப்பா போய் நியூகாசில் கூட தோத்துருவோம். ஏன்னா பிளேயர்ஸ் வில் பி டன். அந்த 2 கேம்ல they will be done. இனிமேல் நாங்க படுத்துக்கறோம்ன்றவாங்க, முடியாதுன்றவானுங்க. அவே நியூகாசில் ஐ திங்க் will definitely drop. இதே மாதிரி சிட்டிக்கு வந்து ஒரு 2-3 வருஷம் முன்னாடி ஒரு இந்த மாதிரி பிக்சர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து செல்சியாவே, பிஎஸ்ஜியாவே, லிவர்பூல் அட் ஹோம் செப்டம்பர்ல வந்து ஒரு வாட்டி நாங்க என்ன பண்ணோம், ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிட்டோம் கரெக்டா. சோ நாங்க 1 win 1 draw 1 loss, சாம்பியன்ஸ் லீக் தோத்துட்டோம் நாங்க. சரி பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மேட்ச் காம்பன்சேட் பண்ணலாம். இப்போ என்ன பிரச்சனை, யூ கான்ட் காம்பன்சேட். அதுதான் பிரச்சனை சாம்பியன்ஸ். ஏன்னா இதுக்கு ரியல் மேட்ரிட்க்கு முந்தின கேம் வந்து லெவர்கூசன். சோ இதுல முந்தின மேட்ச் வீக்ல. சோ உனக்கு எப்படி நீ இதுல பிரையாரிட்டைஸ் பண்றது? ஸ்லாட் பாத்துப்பாரு, தெய்வமே என்னை தூக்கிடாதீங்கடா அப்படின்னு. இல்ல இந்த சீசன் வந்து அதனாலேயே மேனேஜர்ஸ் கொஞ்சம் லீவே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா மேனேஜர்ஸ்க்குமே யூரோப்பால ஆடுறதா சரி கொஞ்சம் நோ சான்ஸ். யூ பெர்ஃபார்ம் ஆர் யூ பெரிஷ், அவ்வளவுதான். ஓகே எங்கால் நீங்க உங்க ஸ்லாட்டுக்கு பின்னாடி பினிஷ் பண்ணா மட்டும் தான் எங்காலுக்கு சங்கு. பெப்புக்கு பின்னாடி பினிஷ் பண்ற வரைக்கும் எங்காலுக்கு வந்து சைலண்டா விட்டுருவாங்க. ஓகே பெப்பு இருக்கான்னு சொல்லிட்டு அங்க ஏதாச்சும் பிசிட் தட்டிச்சு, ஓகே நீ பெப்பு கீழே பினிஷ் பண்ணிட்டு இருந்தா ஓகேன்னு திடீர்னு ஸ்லாட்லாம் வந்த சீசன்லயே உனக்கு மேல போயிட்டான்னு சொல்லிட்டு அங்க பிடிப்பாங்க, எங்கால அங்கதான் அடி வாங்குவாங்க. அடுத்து சரி ராகுல், சிட்டி. சோ கௌதம், ப்ரெடிக்ஷன் என்ன உனக்கு? நீங்க 8க்குள்ள பினிஷ் பண்ணிடுவீங்க, ஓகே. ஓவரால நீ எங்க ப்ரெடிக்ட் பண்ற? அதுக்கு மேல how far do you think Liverpool will progress? 4-5-6 probably. இல்ல 4-5-6 ஃபினிஷ் பண்றீங்கங்கற ஒரு அசம்ப்ஷன்லயே வெச்சுப்போமே. அதுக்கு அப்புறம் சரி I think quarters, maybe I think quarters will finish it. We'll end with quarters ன்னு எனக்கு தோணுது. I don't think we'll go to semis. Hugely because of the workload. எனக்கு வந்து என் மேனேஜர் மேலயோ என் பிளேயர்ஸ் மேலயோ எனக்கு டவுட் இல்ல. To say we are lower than Real Madrid, we are lower than City, we are probably lower than Arsenal. வேற யார் பாருக்கா? We are, I think that is it. பயன் இருக்கானுங்க. எனக்கு கம்பெனி மேல நம்பிக்கை இருக்கு. அதனால probably இந்த 3க்கு அப்புறம் I think strongest should be Liverpool. Ideally இன்டர் and அட்லெட்டிகோ சொல்லலாம் ராகுல். ஆனா எனக்கு இன்டர் நான் கேஜ் பண்ணல. 3 கேம்ல அவனுங்க எப்படி பண்ணிருக்காங்கனால கேஜ் பண்ண முடியல. இன்டருக்கு நான் ஏன் சொல்றேன்னா அந்த கண்டினியூட்டி இருக்கு அவங்களுக்கு. டீம் அவ்வளவு மாறல, சேஞ்சே பண்ணல. But I think they overperformed last season. Inter வந்து என்னை பொறுத்த வரைக்கும் they overperformed. Their scale they overperformed எனக்கு தோணுச்சு. அதனால இன்டர் மட்டும் தான் நான் யோசிச்சேன். நான் probably இன்டர் தோணுச்சு. But I think the fourth strongest team நாங்க in the Champions League. So ideally 4-5-6 and we should make it to the quarters. எனக்கு அந்த செமிஸ் யார் எனக்கு தெரியல. அந்த குவார்டர்ஸ் ஆப்போனன்ட்ஸ் யார் வருவாங்க. So I don't think we'll make it to semis. ராகுல் வா, மான்செஸ்டர் சிட்டி பத்தி பேசுவோம். இருக்குதுலயே இதுல உங்களோட இதை பார்த்தா இன்டர் ஹோம், பிஎஸ்ஜி அவே, ப்ரூஜ் ஹோம்ல யுவே, ஃபெயனோர்டு, ஸ்போர்ட்டிங் அவே, அதுக்கப்புறம் இந்த பென்ஃபிகாவா எஸ்எல்பி பென்ஃபிகா இல்ல
ஸ்லோவான் பிராட்டிஸ்லாவான்னு சொல்லி புது club. பிராட்டிஸ்லாவா அது வந்து மேன் சிட்டி டாக்ஸ், வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது எல்லாம் பார்ட் 1ல முடிங்க, கோஎஃபிஷியன்ட் நல்லா வச்சுக்கோங்க, உங்களுக்கு இதே மாதிரி வரும். அது செருப்புக்கு வேணும். நாங்களும் பார்ட் 1 தான் முடிச்சோம். எங்க கோஎஃபிஷியன்ட் நல்லா தான் இருக்கு. அதான் சொல்ல வரேன் சைடுல ஒரு ப்ரௌன் எங்களுக்கு தட்டி விட்டுருங்க, அப்புறம் சக்சஸ் ஆகும். கடைசி மேட்ச் ஸ்பார்ட்டா பிராகா உங்களுக்கு தான் வந்து லைக் ஆக்சுவலா எப்படி சொல்றது, மூணாவது கொடுத்திருக்காங்க. கடைசி மேட்ச் வந்து ஸ்பார்ட்டா பிராகா ஹோம், ப்ரூஜ் கிளப் ப்ரூஜ் அட் ஹோம். ஓ அதுவும் பணம் கொடுத்துட்டானுங்க பாரு. கடைசி கேம் ஹோம் கேம் கிளப் ப்ரூஜ். ஓகே, எங்க பிக்சர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர் ஹோம், அடுத்து அந்த ஸ்லோவான் பிராட்டிஸ்லாவா அவே, அப்புறம் ஸ்பார்ட்டா பிராக் அட் ஹோம், ஸ்போர்ட்டிங் அவே, ஃபயர்னார்ட் ஹோம், யுவென்டஸ் அவே, பிஎஸ்ஜி அவே, இல்ல பிஎஸ்ஜி அவே, யுவென்டஸ் அவே, பிஎஸ்ஜி அவே, அப்புறம் லாஸ்ட் கிளப் ப்ரூஜ். பாரு எங்களுக்கு பிஎஸ்ஜி அட் அவே லாஸ்ட் கேம் எப்படி இருக்கு எங்களுக்கு. ஓகே, சிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா மெயின் வந்து அதான் அந்த 3 மேட்ச் இன்டர் ஹோம், பிஎஸ்ஜி அவே, யுவென்டஸ் அவே, இந்த 3 தான் வந்து கஷ்டமான பிக்சர்ஸ். மத்த 5 வந்து நீங்க ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கலனா வந்து ஜெயிச்சிருவாங்க, அது வேற விஷயம். பட் இது ரொம்ப ஈஸியான பிக்சர்ஸ் 5 நீங்க சொல்ல போனீங்கன்னா. ஸ்போர்ட்டிங் அவே கூட கஷ்டமான இருக்கல, அந்த 5ல கஷ்டமான பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்டிங் அவே சொல்லலாம். அதுக்கு மேல வந்து இவங்களுக்கு அடி பெருசா இல்லடா பிக்சர்ஸ்ல. ஆக்சுவலா பார்த்தா யோசிச்சு பாருங்க, இப்ப வந்து சிட்டி பிரென்ஃபோர்ட் ஆடுறாங்க ஹோம்ல, அடுத்தது இன்டர் ஹோம்ல, எங்களுடைய ஹோம்ல தான் ஆடுறாங்க, வாட்ஃபோர்டு ஹோம்ல. எங்க அடிப்படுதுன்னா ஒரே ஒரு அந்த டிசம்பர்ல மட்டும் தான் அடிப்படுது. டிசம்பர் 7, ஓகே, நவம்பர் 30 லிவர்பூல், அப்புறம் நடுவுல ஒரு ஹோம் மேட்ச் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், அப்புறம் பேலஸ் அவே, யுவென்டஸ் அவே, யுனைடெட் அட் ஹோம், ஆஸ்டன் வில்லா அவே. அந்த 4 இல்ல அதான் சொல்றேன், கம்பேரிட்டிவ்லி கஷ்டமானது வந்து யுவென்டஸ் அவே, யுனைடெட் அட் ஹோம், ஆஸ்டன் வில்லா அவே. அந்த 3 தான் வந்து டிசம்பர்ல வருது ஒண்ணு. அதுக்கப்புறம் அந்த என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, யுவென்டஸ் அவேக்கும் பிஎஸ்ஜி அவேக்கும் அந்த 1 மந்த் கேப் இருக்கு. டிசம்பர் டு ஜனவரி அந்த 1 மந்த் கேப் இருக்கு. சோ அது ஒரு அட்வான்டேஜ். சோ பிக்சர்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா எங்களுக்கு அப்ப பிரீமியர் லீக் பிக்சர்ஸையும் ஏக்குள்ள விட்டீங்களாடா? எப்பறா இவங்களுக்கு எல்லாமே பூந்துடுச்சு. நான் சொல்றேன் இல்ல, எல்லாமே வந்து எனக்கு என்வலப் போகல. ஏன்னா பிரீமியர் லீக் கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம். இல்ல ஆல்ரெடி கொடுத்ததே இருக்கு. அத சொல்ல நானு பிரீமியர் லீக் பிக்சர்ஸ் எடுத்துட்டு ஏக்குள்ள ட்ரெயின் பண்ணிட்டீங்களாடா? வெளிய வரது அதுவும் பிசிறு தட்டா வரும். டேய் அநியாயம்டா. ஒரு மாதிரி பயம் காட்டுற மாதிரி எதுவுமே இல்லடா. எனக்கு அதான்டா ஆச்சரியமா இருக்கு. இப்ப நான் அடுத்தது பாரு, நெக்ஸ்ட் ரவுண்டு ஜனவரி 18 இப்ஸ்விச் ஆடுறாங்க, 22 பிஎஸ்ஜி அவே, அதுக்கப்புறம் செல்சி அட் ஹோம், அதுக்கப்புறம் ப்ரூஜ் அட் ஹோம். அங்கதான் லைட்டா பயம் வர மாதிரி இருக்கு. அது கூட ஓவர் பயம் வர மாதிரி எல்லாம் தெரியல எனக்கு. அது கூட வேற ஐ திங்க் பயப்படணும்னா வந்து அதான் நான் சொன்னா மட்டும் அந்த டிசம்பர்ல ஒரு 3 மேட்ச் கண்டினியூஸ் ஆகுது. அது மட்டும் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா டிசம்பர்ல எல்லாம் 3 மாசம் வருதுடா. 3 கேம் வருதுன்றா. நான் சொல்லவே இல்ல. உங்களை பத்தி நான் எதுவுமே சொல்லல. பாத்துக்கறடா டேய். பெருசா பார்க்கணும்னா இன்டர், பிஎஸ்ஜி, யுவே, அது 3 தான் வந்து கஷ்டமான பிக்சர்ஸ். இப்போ ஓவரால் பிக்சர்ஸ்க்குள்ள நீ ஏதாவது அஃபெக்ட் பண்ணும் பாக்குறியாது? ஓவராலா டோட்டலா ஓவரால் லீக் கேம்பெயின், சாம்பியன்ஸ் லீக் கேம்பெயின் பிக்சர்ஸ். ஐ திங்க் சிட்டிக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஆர்சனலுக்கு வந்து ஒரு கோர் இருக்கு. ஐ திங்க் சலிபா, ரைஸ், சாக்கா, ஓடேகார்ட், இந்த 4 கோர் அவங்களுக்கு. லிவர்பூலுக்கு ஒரு கோர் இருக்கு, சாலா, வான் டைக், ஆலிசன், இன்னொருத்தவங்க சொன்னா டியாஸ், ட்ரெண்ட் ஆர் ஒன் ஆஃப் ஜோட்டா, டியாஸ் நீங்க ஆட் பண்ணலாம். சிட்டிக்கு வந்து அந்த கோர் வந்து யூ கேன் ரீப்ளேஸ் எனிஒன். என்ன கேட்டா ஒரு லாங் டேர்ம் இன்ஜுரி, ராட்ரிக்கு ஒரு லாங் டேர்ம் இன்ஜுரி வந்தா பிரச்சனை, ஹாலண்டுக்கு ஒரு லாங் டேர்ம் இன்ஜுரி வந்தா பிரச்சனை, ஷார்ட் டேர்ம் இன்ஜுரி கூட யூ கேன் ரீப்ளேஸ். குண்டகான வந்து தூக்கி போடலாம். கோவசித் இப்போ சூப்பரா ஆடுறான் நம்பர் 6ல. ஹாலண்ட் ஓவரா ஷோ ஆஃப் பண்றான்டா இவன். இல்ல ஆக்சுவலா இந்த வருஷம் எனக்கு அதான் தோணுது. போன வருஷம் வந்து பெப்புக்கு வந்து அந்த கோச்சிங் ஒழுங்கா பண்ணல என்ன கேட்டா. நிறைய வந்து லூஸ் மாதிரி பண்ண, ஆல்வரேஸ் லெஃப்ட் விங்ல போட்டு சத்தியமா செருப்பு அடிச்சுடா. ஓரளவுக்கு மரியாதை கொடுக்கல. ஒரு 4 டிராஃபி அடிச்சா கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பண்ணனும் அளவு. சாமி சாமி இதெல்லாம் கேட்கணும்ங்கிறது வேற கேடு சொல்லி சிட்டிக்கு வந்து அந்த கோர்ன்றது வந்து பெருசா ஹாலண்ட், ராட்ரி தவிர ஐ திங்க் we can replace anyone. பிளஸ் 22 பிளேயர் இருக்காங்க இந்த வருஷம். ஸோ நீங்க ஒரு பிளேயருக்கும் 2 பிளேயர் பொசிஷன்ல இருக்காங்க. பிளஸ் சிட்டி வந்து சம வெர்சடைல். எல்லாம் 22 பேர்ல 15 பிளேயர் 16 பிளேயர் 2 பொசிஷன் ஆடுவாங்க மினிமம். ஸோ ஐ திங்க் ஐ எம் வெரி எக்ஸ்பெக்டன்ட் ஆஃப் சிட்டி டு கோ ஈஸியா இந்த குரூப் ஸ்டேஜ் அடிச்சுட்டு ஒரு அட்லீஸ்ட் 6 wins ஆச்சு அடிக்கணும். 2 மேட்சஸ் வந்து ஐ திங்க் யுவென்டஸ் அவே வில் பி டஃப், பிஎஸ்ஜி அவே வில் பி டஃப். 2 டீமும் கொஞ்சம் ஸ்ட்ராங் டீம்ஸ். சிட்டி அட்டாக் பண்ற மாதிரி. இந்த கேப்ல இன்னும் கொஞ்சம் கதறிட்டுமா,
உங்களுக்கு எல்லாம் வந்து கேரபாவ் கப்பு கூட பரவாயில்லடா, எங்களுக்கு அதுலயும் வெஸ்டாம கொடுத்தாங்க பாருடா, நாங்க மட்டும் தான்டா பிரீமியர் லீக் ஆப்பனன்ட் ஆடுறோம். இதுவரைக்கும் நீங்க பேமெண்ட் குடுக்கல, என்ன பண்றது? பேமெண்ட் கொடுத்தா அதெல்லாம் வந்திருக்காது. கொடுக்க வேண்டியதானே. இப்ப நம்ம பிக்சர்ஸ் எல்லாம் படிச்சோம் கரெக்டா, சாம்பியன்ஸ் லீக் படிச்சிட்டோம், பிரீமியர் லீக் படிச்சிட்டோம். கேரபாவ் கப்ல குவாலிஃபை ஆனா இந்த நடுவுல அது வேற வரும். அது எங்க வைக்கிறதுனே தெரியாது. அது எங்க வைக்கிறது கரெக்ட். எக்ஸ்ட்ராவா ஆகும். குவாலிஃபை ஆனா கரெக்ட். இன்னொரு மேட்ரு ஜனவரி பிப்ரவரியில FA கப் ஃபிக்சர்ஸ் வேற வந்துரும். அது வந்துரும். ஆமா, இது எங்க வைப்பாங்க? ஆமா, எல்லா மேட்சும் இருக்கு. அதான் கரெக்ட். எல்லா மேட்சும் பொதுவா ஜான் 2வது வாரம் வந்துட்டு ஒரு பிரேக் மாதிரி வரும். அந்த வீக்கெண்ட்ல வந்துட்டு நம்ம வந்து எல்லா டீமும் FA கப் ஆடும். கேரபாவ் கப்பே கேக்குறேன். அதான் இப்ப எல்லா மேட்சும் வந்து மிட் வீக்ல வருது. ஏன்னா இப்ப நான் ஆர்சனல்ல படிக்கிறேன். 15 4 நாள்ல 19, 3 நாள்ல 22, 3 நாள்ல 25, 3 நாள்ல 28, 3 நாள்ல 1ஆம் தேதி, 4 நாள்ல 5ஆம் தேதி. இன்டர்நேஷனல் பிரேக். அப்புறம் 22, 27, 2ஆம் தேதி, 6ஆம் தேதி, 9ஆம் தேதி எங்கேயுமே வைக்க முடியாது. தோத்துட்டு போய் எங்க வைக்கிறது? கேரபாவ் கப் குவாலிஃபை ஆச்சுன்னா சத்தியமா ஐடியா இல்ல. அட கடவுளே, எனக்கு இப்ப கொஞ்சம் அது பாக்குறப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்பாடா, அந்த கப்புக்கு அவ்வளவுதான்டா மரியாதை கொடுக்கணும், அந்த கப்புக்கு ஏத்த மரியாதையை கொடுக்குறாங்கற மாதிரி கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எங்க வைக்கிறதுனே தெரியலையே. பட் ராகுல், ஓவரால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீ எங்க முடிப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? இது சிட்டி ஐ திங்க் இட்ஸ் 1 or 2. அது கீழ வந்து ஐ டோன்ட் திங்க் வில் finish. அது கீழ முடிச்சோம்னா பெப்ப சாக் பண்ணு சொல்லலாக. அப்படி சொல்லுங்க. இல்ல அவனே போய்டுவான். மோட்டிவேஷன் இல்லங்க, நான் போயிடுறேன் அப்படின்றான். ஆமா, அப்படி சொல்லு, தைரியமா சொல்லு. எண்ட்ல I expect 6 wins and 1 loss maximum. அவ்வளவுதான். 6 wins I guarantee. யாரு கிளப் ப்ரூஜ் கிட்டயா? ப்ரூஜ் கிட்ட வேணாம், நம்ம வந்து ஒரு சின்ன டீம் அடி வாங்குவோம் இந்த வாட்டி லாஸ்ட். பாவம், ஸ்லோவான் டீம்ல அடி வாங்கிரோம். பிராட்டிஸ்லாவா புது கிளப்ல அவங்களுக்கு வந்து ஹைலைட் பூஸ்ட் பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஹைலைட் ரீல் போடலாம்ல அவங்க. அதுக்காக மேனேஜர் இஸ் தி பெஸ்ட் மேனேஜர் அப்படினு பெப் வந்து சொல்லுவான் பிரஸ் கான்ஃபரன்ஸ். சொல்லுவான். அது நடக்கும்டா, அதுல டவுட்டே இல்ல. சரி, குவாலிஃபை ஆயிடுறீங்க, எண்ட்ல எங்க முடிப்பீங்கன்னு நினைக்கிறேன்? வின்னர்ஸ் கீழ எது? ஐ திங்க் தி ஸ்குவாட் சிட்டி கேட்டா இப்போ ஐ திங்க் மட்ரிட் மெயின் காம்படிட்டர் ரியல் மட்ரிட். ஆர்சனல் ஐ திங்க் தி தேர்ட் பெஸ்ட் என்ன கேட்டா. அப்புறம் இன்டர், அட்லெட்டிகோ. என்ன விட ஜாஸ்தியா நம்பிக்கையில இருக்கீங்க நீங்க ஹைப் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களெல்லாம் கன்சிடர் பண்ணவே இல்ல. இன்டர் அட்லெட்டிகோக்கு போய்ட்டான், அதுக்கு அப்புறம் தான் எங்களை கொண்டு வராங்க. ஐ திங்க் லிவர்பூலுக்கு அந்த கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சீசன்னால ஸ்லாட்ட கொஞ்சம் இதாகும். எனக்கு பிக்சர் கண்டிஷனரா அவங்களுக்கு இருக்கும். எனக்கு வந்து இன்டர் அட்லெட்டிகோனா மோர் செட்டில் டீம், மோர் செட்டில் மேனேஜர்ஸ். ஆர்சனல் செட்டில்டு. ஸோ ஏன் செட்டில்டா இருக்கானோ, டீம் செட்டில்டா இருக்கு, மேனேஜர் செட்டில்டா இருக்கோ, அவங்க தான் வந்து என்ன கேட்டா மேல வருவாங்க. ஐ திங்க் இட்ஸ் எய்தர் சிட்டி ஆர் மட்ரிட் அடிக்க போறது. ஏன்னா பயர்ன் வந்து கம்பெனி ஃபர்ஸ்ட் சீசனு ஓகே, தே ஆர் குட் டீம், பட் அகைன் நாட். மற்ற டீம்லாம் வந்து இட்ஸ் நாட் லைக் பெரிய ஸ்ட்ராங் டீம்ன்ற சொல்ற அளவுக்கு அந்த லெவலுக்கு யாரும் இல்ல, சிட்டி ஆர் மட்ரிட். ஏன்னா சிட்டியோட ஸ்குவாட் டெப்த் பேலன்ஸ் எல்லாம் பார்த்தா ஐ திங்க் திஸ் இஸ் going to be. நீ ஃப்ளெக்ஸ் பண்றதுக்கே 4 பேர் படுக்கணும்டா. ஆனா எனக்கு என்ன தெரியுமா பயம்? நீங்க படுத்துட்டா அவனுக்கு அடிச்சு போயிடுவானுங்களா, அதுக்காச்சும் ஆடி தலைங்கடா. அங்கதான் செக். எங்க ஆளுங்க இன்டர்நேஷனல் பிரேக்லயும் ஆடுறாங்க, கப்லயும் ஆடுறாங்க, இங்கேயும் ஆடுறாங்க, எல்லா நேரத்தையும் ஆடினே இருக்கானுங்க. சாக்கால கதருவான்னு நினைக்கிறேன் கடைசியில வந்து. அதுதான் சொல்றேன், ஆர்சனலுக்கு ஒரு கோர் இருக்கு, சிட்டிக்கு வந்து அந்த கோர் இல்லாதனால நீ டக்குனு யாரையும் ரெஸ்ட் கூட பண்ணலாம். So I think அந்த அட்வான்டேஜ் வந்து அது எஸ்பெஷலி சாக்கா. அதாவது ஆர்சனலுக்கு சாக்கா இல்லைனா அந்த இடத்துல எவனாலே ஆட முடியாது. இப்போ என் தலைவன் வந்துட்டான்ல, என்ட்ரி நம்பர் 30. நான் மறந்துட்டேன். RS30 டா, அந்த டீமன் வந்தாச்சுங்க. வயசுக்கு ஏத்த நம்பர் வேற கொடுத்திருக்காங்க பாரு. கரெக்ட்டா மேட்ச் அவுட் 30 வயசு. ஓகே, சோ நம்ம அப்படியே மூவ் ஆன் பண்ணுவோம். அடுத்து வந்து ஆஸ்டன் வில்லா ஃபிக்சர்ஸ் பாத்துருவோம். ஆஸ்டன் வில்லான்னு பார்த்தோம்னா நம்ம இப்பதான் பேசிட்டு இருந்தோம், அவங்களுமே வந்து ஃபிக்சர்ஸ் ஆக்சுவலா அந்த 4 இங்கிலீஷ் டீம்ல அவங்களுக்கு தான் இருக்கலே ஈஸியஸ்ட் ஃபிக்சர் ரேட்டிங் போட்டுருக்காங்க. நம்ம பாயிண்ட்ஸ் நம்பர் ஆஃப் அந்த ரேட்டிங் பார்த்தோம்னா ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. எல்லாத்துக்குமே வந்து நம்ம முதல் 3 டீம் வந்து ஒரு 1 பாயிண்ட், அந்த 0.2. ஆர்சனலுக்கு லிவர்பூலுக்கு ரொம்ப கம்மி தான் வித்தியாசம். வில்லாக்கு தான் இருக்கலே வந்து ஜாஸ்தியான வித்தியாசம் வந்துச்சு. அதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா பாட்டம் 5ல இருக்காங்க அங்க இன் டர்ம்ஸ் ஆஃப். ஏன்னா யூஸ்வலா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா லோவஸ்டா ஃபினிஷ் பண்ற டீமுக்கு தான் வந்து ஃபிக்சர்ஸ் டிஃபிகல்ட்டி ஜாஸ்தி ஆகும்னு. இது வந்து இந்த வாட்டி அது டோட்டலா மாஸ்க் பண்ணிடுச்சு. அருண் இருந்தானா வந்து ஏதாச்சும் சொல்லியிருப்பாரு அவரு. ஆனா அருண் இந்த வாட்டி ஜாயின் பண்ணல. அந்த பிஎஸ்ஆரோட கூட கொஞ்சம் பிரவுன் வேலை கொடுத்து விட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே பிரவுன் அண்ட் வில்லப் தானே. அப்ப உங்க கூட்டமே அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. இதுல இவங்க நம்மள வேற ரெட் கார்டில் அடிப்பாங்க, பாத்துக்கோ. வில்லாவெல்லாம் சேர்க்காதீங்க, அவங்க எல்லாம் இல்ல. அது அவங்க கிளாரட் கார்டல், அவங்களும் உள்ளுக்குள்ள பூந்துக்கிறாங்க, அவங்களுமே வந்துட்டு உள்ளுக்குள்ள. பட் இவங்களோட பிக்சர்ஸ்னா பாரு, பயர்ன் ஹோம்ல, லைப்சிஷ் அவே,
ப்ரூஜ் அவங்களுக்கு வந்து அவேல, யுவென்டஸ் ஹோம்ல, செல்டிக் ஹோம்ல, யங் பாய்ஸ் அவே. இந்த யங் பாய்ஸ் தான் பயங்கரமா அடி வாங்க போறாங்கன்னு நினைக்கிறேன். போற வர இடத்துல அடி வாங்க யங் பாய்ஸ் போறாங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க 17th ஃபர்ஸ்ட் மேட்ச். யங் பாய்ஸ். அதுக்கப்புறம் வந்து பிஓஎல், யாரு பிஓஎல்? பொலோனியா. ஓகே. அட் ஹோம் மோனகோ அவே. இவங்களுக்கு வந்து எனக்கு வந்து கண்ணி வெடி மாதிரி பார்த்தா பயன் ஒரு டஃப்பான பிக்சர் மாதிரி இருக்கு. லைப்சிஷ் அவே டஃப்பான பிக்சர். யுவென்டஸ் இதை தாண்டி மிச்சம் எல்லா பிக்சருமே உங்களுக்கு வந்து கஷ்டங்கிற சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஆமா இல்ல, அஞ்சு பிக்சர்ஸ் இவங்களுக்கு ரொம்ப ஈஸி பிக்சர்ஸ் தான். வில்லா லெவல்ல பாக்கணும்னா வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறாங்க. எல்லா லெவல்ல தானே நானும் சொல்றேன் ராகுல். ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறாங்க ஓகே ராகுல். பட் ஆனா போன சீசனுமே அவங்க வந்து ஒரு யூரோப்ல ஆடிருக்காங்கல்ல, கான்ஃபரன்ஸ் லீகா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அந்த போன சீசன் ஆடின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பிளேயர்ஸ்க்கு வந்து இது புதுசா ஏதோ டீப் எண்ட்ல த்ரோ பண்ற மாதிரி இருக்காதுல்ல. ஆல்ரெடி நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம் யூரோப்ல. பிளஸ் அததான் முதல்ல சொன்ன நம்ம மேனேஜர் ஃபேக்டர். நம்ம ஆளுக்கு வந்து இந்த மாதிரி யூரோப்ல இருந்து இந்த மாதிரி ஆப்போசிஷன் எல்லாம் கொடுத்தா எப்படி பூந்து விளையாடணும்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு மாதிரி கண்டினியூஸா பெரிய டீமா நல்லா ஸ்ட்ராங் பண்ணிருக்காங்க அவங்க சைட. நான் வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு சொன்னேன் நானு. 180 ஆல்மோஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணிருக்கானுங்க. 150க்கு வித்துட்டானுங்க. எஃபெக்டிவ்லி 30 மில்லியன் தான் அவங்க நெட் ஸ்பெண்ட். அது பண்ணிதான் ஆகணும். அந்த பிஎஸ்ஆர் வந்துச்சுல, அதனால அவங்க நல்லா பண்ணிருக்கானுங்க இந்த சம்மர்ல. ஐ திங்க் என்ஐ எமரிக்கு வந்து நல்ல ஸ்குவாட் கொடுத்திருக்கானுங்க அவங்க மேனேஜர்ஸ், அவங்க போர்ட் எல்லாம். சோ யூ ஷுட் பெர்ஃபார்ம் ஐடியலி ரியலி வெல். அவங்களுக்கு ஆக்சுவலா அந்த 8 குள்ள ஃபினிஷ் பண்றதுக்கு கண்டிப்பா நிறைய சான்ஸ் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களோட பிக்சர் லிஸ்ட் பார்த்தா கண்டிப்பா அவங்களோட மேட்ச் வந்தீங்கன்னா பெருசா ஒண்ணும் இல்ல அவங்களுக்கு. இல்லடா, அதான் பயன் ஹோம்ல கஷ்டம் தான் ராகுல், நம்ம சொல்லலாம். இல்ல நான் வந்து பிரீமியர் லீக் இப்ப நீ பாருங்க கௌதம், அவங்க வந்து எவர்டன் வந்து ஹோம்ல ஆடுறாங்க. அடுத்த மேட்ச் யங் பாய்ஸ் அவே. ஓகேவா, அதுவும் கஷ்டம் கிடையாது. எவர்டன் ஹோம்ல ஆடுறாங்க, அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ். இவங்களுக்கு ஒண்ணே கஷ்டமான வீக் வருது. டாட்னம் ஃபர்ஸ்ட் வந்து டாட்னம் அவே ஆடுறாங்க, ப்ரூஜ் அவே, லிவர்பூல் அவே கண்டினியூஸா ஆடுறாங்க. அந்த 3 மேட்ச் கஷ்டம். இல்ல அதுக்கு அடுத்ததுமே கஷ்டம் வரும். உடனே யுவென்டஸ் வருது. ஆமா அது இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் ஆடுறாங்க. ஆக்சுவலா நீங்க அந்த மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் இன்டர்நேஷனல் பிரேக், கிறிஸ்டல் பேலஸ் அட் ஹோம், யுவென்டஸ் அட் ஹோம், அதுக்கப்புறம் வந்து செல்சி அவே. இப்ப இங்க ஃபர்ஸ்ட் செட் பார்த்தா உங்களுக்கு வந்து ஆக்சுவலா பெரிய ப்ராப்ளமே இல்ல. நீ பார்த்து வச்சுக்கோங்க, யங் பாய்ஸ்க்கு அப்புறம் வுல்ஸ் அட் ஹோம், வைகோம் இதுல பேர் என்னது EFL கப்ல கரபால. அடுத்தது பயன் ஹோம் ஆடுறதுக்கு முன்னாடி இப்ஸ்விச் அவே ஆடுறாங்க அவங்களுக்கு. அதுவுமே அவங்களுக்கு அந்த உள்ள பயன்குள்ள போறப்ப அந்த 2 இன்டென்சிட்டி மேட்ச் நம்ம பார்த்தோம்ல, நிறைய டீம்ஸ்க்கு வந்து 3 கண்டினியூஸ் டஃப் இன்டென்ஸ் மேட்ச் வர்றப்போ இவங்களுக்கு இப்ஸ்விச், பயன் அட் ஹோம், யுனைடெடுமே அட் ஹோம் தான். இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா வில்லா பார்க்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் சாம்பியன்ஸ் லீக், அது வந்து வேற லெவல்ல இருக்கும். ஆமா பயங்கரமா இருக்கும். ஸோ அது கண்டிப்பா பயங்கரமா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே இவங்களுக்குமே வந்து ஒரு கஷ்டமான இதுவாலாம் இருக்காது. 8ல ஃபினிஷ் பண்ணாலுமே வேர்ஸ்ட் கேஸ் அந்த 9 to 12 ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. அதை தாண்டி எனக்கு ஐ வுட் புட் them in 8 for sure, பட் 9 to 12 வேர்ஸ்ட் கேஸ்ல அவங்க ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஃபினிஷ் பண்ணிடுவாங்க தான் தோணுது எனக்கு. இவங்களுக்கு இடையில வந்து லீக்லி இதுதான் அந்த டாட்னம், ப்ரூஜ், லிவர்பூல் தாண்டி இவங்களுக்கு லீக்லி அடிக்க மாட்டேங்குது. ஹவ் இட் கோஸ் பியாண்ட் தட், அங்கதான் உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களோட அது வரைக்கும் அவங்க தாக்கு பிடிச்சாங்கன்னு வைங்களேன், ஐ திங்க் டெஃபினெட்லி டாப் 4 PL டவுட்டே இல்ல. நிறைய தாண்டிட்டாங்கன்னா டாப் 4 PL கண்டிப்பா முடிச்சிருவாங்க. நிறைய டிசம்பருக்குள்ள யுவென்டஸ் இல்லனா லைப்சிகாவே இருக்கா நமக்கு. ஆமா லைப்சிகாவே யுவென்டஸ் தான் அடி வாங்குவாங்க. பெருசா அவங்க தான் வருவாங்க. ஆனா அது கூட பாரு, லைப்சிக் இவங்க ஆடுறாங்க, வில்லா வந்து யுவென்டஸோட ஹோம்ல ஆடுறாங்களா, செல்சியாவே. அடுத்த மேட்ச் மறுபடியும் அவங்களுக்கு வந்து பிரென்ட்ஃபோர்ட் ஹோம்ல, பிரென்ட்ஃபோர்ட் ஹோம், சவுத்ஹாம்ப்டன் ஹோம், அதுக்கப்புறம் தான் லைப்சிஷ். ஆனா அடுத்த மேட்சுமே நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அவே. சோ அவங்களுமே வந்து எல்லாமே கரெக்டா ஃபிக்ஸ் ஆச்சு. நீங்க ரொம்ப இன்டென்ஸ் மேட்ச், ரொம்ப இன்டென்ஸ் மேட்ச் கண்டினியூஸா வராத மாதிரி. சோ வில்லா வேர்டி கொடுத்துடலாமா? ஹென்றி பொட்டி 2 கொடுத்திருந்தீங்கன்னா தப்பிச்சிருப்போமேடா. இவன் பைத்தியக்கார டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கே பொட்டி கொடுக்க மாட்டான், ரெப்ரிகன் கொடுக்குறான். எங்களுக்கு அங்கதான் குரோங்கே வந்துட்டு ஏதோ பண்ணணும்னு ட்ரை பண்ணி எங்கேயோ சொதப்பிட்டாரு. எங்க அது பயங்கரமா அது எங்க ஃபிக்சர்ஸ்லயே தெரிஞ்சிச்சு. பட் வில்லா வேர்டிக் சொல்லிடலாமா, 8 ஃபினிஷ் பண்ணுவாங்க கண்டிப்பா, இல்ல 12 ஃபினிஷ் பண்ணுவாங்க கண்டிப்பா. I think 12 they will win at least 4 games, 3 to 4 games ஈஸியா வின் பண்ணுவாங்க. ஆமா கண்டிப்பா வின் பண்ணுவாங்க. அந்த இதுல பண்ணாலே டாப் 10 என்னை பொறுத்த ஒரு 8 இல்லனா 9 or 10 கண்டிப்பா. ஆமா 24th குள்ள முடிக்கணும்னா எவ்வளவு வின் பண்ணனும் நீங்க நினைப்பீங்க? 3 wins should be fine. 3 or 4 wins should be fine. 2 wins or 3 draws அந்த மாதிரி இருந்தா கூட போதும்னு நினைக்கிறேன் என்ன கேட்டா. 3 wins சொல்லலாம். 9 points. I would say 9 points. நம்ம அப்படி பார்த்தா கூட 24 8 பாயிண்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் வச்சிருந்தோம். அப்படி பார்த்தா கூட உனக்கு வந்து இது உள்ள வந்துடுது. சோ கண்டிப்பா வந்துட்டு இவங்க போய்டுவாங்க. I think they'll go knockouts தாண்டுவாங்கன்னு எனக்கு தோணுது.
வில்லா வந்து குவார்டர்ஸ் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நாக் அவுட்ஸ் தாண்டுவாங்க. ஏன்னா இப்ப Depends on the round of 16 ஆமா opponent. ஐ திங்க் 32ல போயிடுவாங்க, 16 யாருன்னு தெரியாது. அது கண்டிப்பா வந்து அவங்களுக்குமே வந்து ஒரு பெரிய பலத்த வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்வேன் வில்லாக்கு. அதுல வந்து எந்த பிரச்சனையுமே வராது. வருவோம் ஆர்வத்தோட இவ்வளவு நேரம் எபிசோட பாக்குற எல்லாத்துக்கும் வருவோம். எவ்வளவு ஈஸி பிக்சர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க பாடுறா ராகுல். இத வச்சுட்டு இவங்க எல்லாம் கதறாங்க. தப்பு தப்பு டீமா வருது. ஸ்போர்ட்டிங் எல்லாம் புரட்டி எடுத்தாங்க போன சீசனுக்கு முன்ன சீசன். அவங்க எல்லாம் யாரா புரட்டி எடுத்தாங்க? நாங்களா புரட்டி எடுத்தோம். அந்த டீம் எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணி அமுச்சு விட்டாங்க. அதான் பாரு. ரைட். எங்களுடைய பிக்சர்ஸ் இல்ல ஆப்போசிஷன் சொல்றேன் நானு. இன்டர் அவே, பிஎஸ்ஜி ஹோம்ல, அட்டலாண்டா இன்டர். ஆமா, நான் அதனால தான்டா பயந்துகிட்டு இருக்கேன். இன்டர் இது அட்டலாண்டா அவே அந்த ரெண்டு வேளா இவங்களுக்கு நாக்கு தள்ளும். சரியா வின்னர்ஸ் அவே, யூரோப்பா லீக் வின்னர்ஸ் அவே, லீக் வந்து வின்னர்ஸ் வந்து ஹோம்ல ஆடுறோம், பிஎஸ்ஜி ஹோம்ல ஆடுறோம். ஓகே, ஸ்போர்ட்டிங் அவே எங்களுக்கு வந்து போர்ச்சுகீஸ் டீமோட எங்களுக்கு ஆடவே தெரியாது, சுத்தமா விலகாத ஒரு விஷயம். அந்த மேனேஜர் தான வாய் விட்டான் போன வருஷம், அவன் இல்லையா? இல்ல அது இன்னொருத்தன், போர்ட்டோ தான். சும்மா ஆர்டெட்டா என்ன ஃபேமிலியை திட்டான்னு சொல்லிட்டு சும்மா இது பண்ணியிருந்தான் அந்த லூசு. அதான் இப்ப தெரியுதாடா, ஏன் பயப்படுறேன் இப்ப தெரியுதா? பிக்சர்ஸ் பண்ணுவாங்க அங்க போய் 4-0 எங்களுக்கு தெரியவே இல்லை. எப்படி நாங்க போய் ஸ்போர்ட்டிங்ல 4 கோல்லாம் அடிச்சோம்னா நான் வந்து நிறுத்திறேன்டா, ஃபுட்பால் பாக்கதே நிறுத்திறேன்டா, ஸ்போர்ட்டிங்ல போய் 4 கோல் சபா அடி வாங்குறது. அதான் சொல்றேன், ஜிரோனா அவே, மோனாக்கோ ஹோம். எனக்கு மோனாக்கோ ஹோம் வந்து ஆக்சுவலா நார்மலா பார்த்தா ஈஸி மேட்ச் தான், ஆனா அதோட ரிலேட்டடா ஒரு பயங்கரமான பேட் மெமரி இருக்கு. அதனால அந்த ஒரு பிடிஎஸ் ஒரு 40 மெமரி சொல்லலாம். நீங்க எல்லாம் சொல்ல கூடாதுடா, அது நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாதுடா. சொல்லுவான் பெப் சொல்லுவான், அந்த என்ன வந்து ஸ்லாவியா பிரட்டிஸ்லாவான்னு வந்துச்சுல 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க வேற லெவல் டீமா இருந்தாங்க. அவங்க மேனேஜர் வந்து வாவ் வாட் ஏ டாக்டிக்ஸ் அப்படிமா. அது சொன்னாதான் அது மேனேஜர் அப்படி கூறுறாருங்க. அவரு சின்ன வயசுல இருந்தே நான் பாத்துட்டு இருக்கேன், கண்ணுல ஒரு தேஜஸ் தெரியுது அப்படிமா. சொன்னாங்க பிறந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாரு, சொல்ல முடியாது. என்ன வேணா சொல்லுவோம் உங்காலு. பட் பிக்சர்ஸ்னு படி பார்த்தா லைக் டெஃபினட்டா இன்டர் அவே செம்ம டஃபா இருக்கும். பிஎஸ்ஜி ஹோம் வந்துட்டு அதுவுமே வந்து அவங்க வந்து நீ என்னதான் சொன்னாலுமே அவங்களுடைய லீக்ல அவன் வந்து ரொம்ப எக்ஸைட் பண்ணணுங்கிற ஒரு அவசியமே இல்ல. சோ எப்ப வேணா வந்து அவங்க வந்து அந்த ஃபுல் டீம் வச்சு விளையாடுனாங்க. பிஎஸ்ஜி இந்த வருஷம் செம ஸ்ட்ராங் டீம். ஏன்னா ஆமா லைக் அடிக்கிற மாதிரி டீம் அவங்க ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. ஸ்டார் பவர் இல்ல, ஆனா இட்ஸ் வர்க்கிங் இந்த வருஷம். எக்ஸாக்ட்லி அந்த ஓவரால் டீம் காம்போசிஷன். ஆமா எக்ஸாக்ட்டா எம்பாப்பே போனோம்னா டீம் கரெக்ட்டா இருக்கு. ஜோ நெவஸ் வேற இருக்கான், டிஃபென்ஸ் டீசன்ட்டா இருக்கு. சோ யூ கான்ட் டேக் ஸ்டெப் ஃபார் கிராண்டட். யா டெஃபினெட்லி அவங்களை இது டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. அட்லாண்டாவே அவங்களுக்கு டீம் சேஞ்சஸ் ஏதாச்சும் ஆயிருக்கா தெரியல, பட் அவங்க யூரோப்பா லீக்லயே பார்த்தோம் நம்ம எவ்வளவு நல்லா விளையாடுனாங்க. கூப் மைனஸ் போயிட்டானா இல்லையா ராகுல்? கூப் மைனஸ் போயிட்டான், யுவென்டஸ் போயிட்டான். அதான் அது ஒண்ணுதான் பெரிய பிளேயர் அவங்க விட்டாங்க. பட் அவங்க போன சீசன் சூப்பரா இருந்தாங்க. பயங்கர இன்ட்ரஸ்டிங் என்ன தெரியுமா, 8th கேம் வீக் தே ஆர் பிளேயிங் ஜிரோனா அவே. அதுதான் விஷயம். என்னதான் ஜிரோனா வந்து அட்லாண்டாவா முன்னாடி இருந்த மாதிரி இல்ல, நாங்க எங்களுக்கு ஆர்சனல். ஓகே ஆர்சனலுக்கு அதாவது என்னதான் அவங்க வந்து முன்னாடி மாதிரி ஜிரோனா இப்ப இருக்கு இல்லைனாலும் 8th game week away to such an opponent who finished top 3 last season, and Arsenal வந்து they are not the Man City, they are not the Real Madrid. like உள்ள போகும்போதே ஜெயிச்சிருவோம்டான்னு போற கிளப் இல்ல ஆர்சனல், எஸ்பெஷலி இன் யூரோப். ஜெயிச்சிருவோம் போற கிளப்பை தாண்டிக்கிறத விட யூரோப்னு வந்துட்டு ஆர்சனல் பார்த்து அந்த பயம், அந்த ஃபியர் ஃபேக்டர் இல்லாட்டி இவங்க வந்து ஏதாச்சும் அந்த யூரோப்ல அது கிடையாது. அது வந்து இது வரைக்குமே வந்து வந்தது கிடையாது. இப்போ ஒரு ஏதாச்சும் ஒரு சாம்பியன்ஸ் லீகோ இல்லாட்டி ஒரு யூரோப்பா லீக் அடிச்சிருந்தோம்னா அந்த ஒரு ஸ்கோப்பை பாக்குற விதமே டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ வந்து விளையாடுறப்ப ஹோமோ அவே எவ்ரி டீம் வில் திங்க் ஓகே நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம மிட் பிளாக் போட்டு உட்காந்துட்டோம்னா இவங்களால வந்து அதை பிரேக் பண்றது ரொம்ப கஷ்டம். போர்ட்டோவே ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த போர்ச்சுகீஸ் டீம்லாம் அழகா குத்த வச்சு உட்காந்துருவாங்க நடுவுல. அவங்க எதுவுமே பண்ண தேவையில்லை, நடுவை நேரோ ஆக்கி காம்பாக்ட் ஆகி வச்சு உட்காந்துருவாங்க. அதை எப்படி ஓவர் கம் பண்றோம் தான் எல்லா அவே கேம்லயுமே எங்களுக்கு ஒரு பெரிய இதுவா இருக்கும். இப்ப ஜிரோனாலாம் வந்து எப்படி சொல்றது, ஸ்டேடியம் அட்மாஸ்பியரே பயங்கரமா இருக்கும். இப்ப ஜிரோனா இதுக்கு முன்னாடி வந்து சாம்பியன்ஸ் லீக் விளையாடிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் திங்க் தே எவர் பிளேட் இன் தி சாம்பியன்ஸ் லீக். அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும். எஸ்பெஷலி நீ சொன்ன மாதிரி லாஸ்ட் கேம்ல when there's a lot resting on it, இவனுடைய பார்ட்டியை நம்ம ஸ்பாயில் பண்ணணுங்கிற ஒரு ஃபேக்டர் வச்சே நிறைய டீம் ஆடும் எண்ட்ல. நம்மளுக்கு இதுக்கு மேல எதுவும் இல்ல, இவனோட பார்ட்டியை நம்ம ஸ்பாயில் பண்ணிடலாம். ஜிரோனா சிட்டியோட சிஸ்டர் கிளப் ஆச்சே. அதுதான் அது 115ல ஒரு 15 அங்க இருக்கு. அதை வேற நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும், அதை மறந்துடக்கூடாது நம்ம. சோ அந்த ஒரு ஃபேக்டரும் இருக்கு. சோ அதனாலதான் எனக்கு வந்து
அந்த ஒரு உள்ள போறப்பவே இப்ப நீ சொல்றல 3வது ஸ்ட்ராங் டீம் 4வது ஃபேவரட் அவங்களுக்கு உள்ள போயிடுவாங்கன்னு, உங்களுக்கு இருக்கிற கான்பிடன்ஸ் எனக்கு இல்லாததுக்கு இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்ன ப்ரோ சும்மா வந்து ரோஹித் எல்லாம் எனக்கு வந்து தனியா மெசேஜ் பண்ணோம், எப்படி ப்ரோ நீங்க உங்களோட பிக்சர்ஸ், டேய் நான் எங்களோட பிக்சர்ஸ் ஐசோலேட்டடா பார்க்கல, மொத்தமா வர பிக்சர்ஸ் என்னுடைய டீமோட அபிலிட்டி இன் யூரோப் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு தான் நான் சொல்றேன். இதனாலதான் எங்களுடைய பிக்சர்ஸ் எங்களுக்கு கஷ்டம். ஏன்னா எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஒரு வருஷம் நீ சாம்பியன்ஸ் லீக் விளையாடுறதுனால சூரப்புள்ளி இட மாட்டேன் நீ. சோ அந்த ஒரு ஃபேக்டர் வந்து டெஃபினட்டா எங்களுக்கு இருக்கு. பிளஸ் எங்களுடைய பிக்சர் லிஸ்ட் பார்த்தா திருப்பி ரிட்டர்ன் பிரேக் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரானுங்க. ஆல்ரெடி டெக்லன் ரைஸ் கிடையாது. இப்ப புதுசா நேத்து வேற என்னமோ படிச்சேன், எல்லாம் வந்து 3 yellow கார்டு வாங்கிட்டான். இவன் வந்து இன்னும் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா ஒரு லாங்கர் சஸ்பென்ஷன் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டிருந்தாங்க. சோ இந்த ஃபேக்டர்ஸ் தான் விளையாடுறப்போ நாங்க ரிட்டர்ன் வரோம். ஃபர்ஸ்ட் என்எல்டி அவே சண்டே இன்னைக்கு, ஓகேவா? என்எல்டி முடிக்கிறோம். அருண் 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 எம்மிக்கே ஸ்டாப் பண்ணுங்க. இப்ப பாரு ராகுல் இந்த மாதிரி பண்ணிட்டு போன வருஷம் ஆடின மாதிரி ஒரு நிமிஷம். இந்த நேரத்துல நான் 2 டீமை கடிச்சே ஆகணும். எங்களுக்கு வந்து டாட்னம் ஆர் நாட் ஆஸ் ஈஸி டு பிளே as you guys have Everton or you guys are United. இப்படி சொல்லி போன வருஷம் எவர்டன் நாங்க போய் என்ன பண்ணோம், இவங்க டாட்னம் என்ன பண்ணாங்க? FA கப்ல தோத்தோம் யுனைட்டடோட, அப்படி சொல்லுங்க. அத சொல்லு, எல்லாம் சொல்லு. இப்ப பெரிய ஜிங்ஸ் யாரா? இப்ப பெரிய ஜிங்ஸ் யாரா? அது நீங்க ஃபுல்லா குடிச்சிட்டு எங்க இருக்கோன்னு தெரியாம இருந்த நிலைமையில தோத்த மேட்ச் அது. மேட்ச் முடியும் போது என்ன விஷயம், அதான் விஷயம். ரைட், நான் என்எல்டில டிரா தான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கு மேல நான் எதுவும் எதிர்பார்க்கல. டெக்லன் ரைஸ் சண்டே டீல் பண்ணிப்போம். இந்த மாதிரி சொல்லிட வேண்டியது சரியா? இந்த மாதிரி சொல்லிட்டு எவர்டன்லாம் உங்களுக்கு ஒரு ஆப்போனன்ட்டா அப்படின்னாங்க, போய் கவுத்துட்டு வந்த 2-0 லாஸ். டேய் அது உங்க மேல தப்புடா. நீ எவர்டன் கூட தோத்தது தப்புடா. FA கப்ல சிட்டி போட்டு புரட்டி எடுப்பாங்க இருந்தாரு, அதுவும் முடிச்சிட்டாங்க. இப்ப பெரிய ஜிங்ஸ் பண்றது யாரு? நானா இவரா? அத சொல்லு நீ. டேய் நான் என்னடா கண்டேன், நீங்க இப்படி எல்லாம் நடக்கும்னு என்னத்தடா கண்டேன்? அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். நான் சொல்லும்போது மட்டும் வந்துட்டு கௌதம் சொன்னானா மாறி போயிருந்தா அப்படிங்க வேண்டியது. உனக்கு ஹிட் ரேஷியோ ஜாஸ்திடா, உனக்கு ஹிட் ரேஷியோ ஜாஸ்தி. என்ன வித்தியாசம்? சக்சஸ் ரேட் ஜாஸ்தி உனக்கு. எத்தனை நிமிஷத்துல வருது அதை வச்சு நம்ம எடுத்து போட்டுக்கிறதா? இவன் விஜய் மாதிரி நீ பேசிக்கா பாக்ஸ் ஆபீஸ் கிங். கண்டினியூஸா நீ என்ன பண்ணாலும் அது ஹிட் ஆயிட்டே தான் இருக்கு, ஒண்ணும் பண்ண முடியாது நீனு. அதனால வேலைதான் இருக்கு. பட் கமிங் பேக் பாரு, எனக்கு என்எல்டி அடுத்த கேமே வந்து Thursday அன்னைக்கு அவே அட்லாண்டா, திருப்பி 22ஆம் தேதி 3வது நாள் சிட்டி அவே எங்களுக்கு. சோ அங்க வந்து ஆமா. சோ அதுதான் பயமே. வென்ஸ்டேனா கூட உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டே ரிகவரி டே இருக்கும், நீ வந்து திருப்பி சண்டே ஆடுறப்ப ஏதாச்சும் பண்ணலாம். Thursday ஒரு ஹை இன்டென்ஸ் கேம் விளையாட்டு, 3மே அவே கேம்ங்கிறதுனால தான் எனக்கு ஒரு பெரிய சண்டே Thursday சண்டே. சிட்டி எப்ப ஆடுறாங்க? சிட்டி வந்து சண்டே டியூஸ்டே நினைக்கிறேன். டியூஸ்டே எப்போ ஆடுறாங்க? ஓ சிட்டி யூசில பாடுறாங்களா? சிட்டி வந்துட்டு வெட்னஸ்டே நைட். இவங்க Thursday நைட்டா? ரைட் தான். பயங்கரமான பிளாக் பஸ்டர் காத்திருக்கு. அதுதான் சொல்றேன். அது நாங்க சிட்டி போனாலே சாதாரணமா அமைக்கி போட்டு தான் ஆட ட்ரை பண்ணுவோம். அதுக்கு அந்த லெவல் கான்சென்ட்ரேஷன் வேற பயங்கரமா இருக்கு. எனக்கு என்ன தெரியுமா, போன வருஷம் எல்லாம் மீடியா செம்மையா பேசிட்டாங்களா ராகுல், ஆர்சனல் போனாங்கன்னா படுக்க போட்டு ஆடுவாங்கன்னு. இதுக்காகவே ஆட்டத்தை உசுப்பேத்தி ஆட போறான் பாரு. செம்ம ஜாலியா இருக்க போது பாக்குறது. உசுப்பெல்லாம் ஏத்தி ஆடினா அதே கேம்ல அதுவும் அட்லாண்டாவோட ஆடிட்டு வந்துட்டு பிரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க சிட்டி பாட்டுக்கு இடையில வந்துட்டு. வாய்ப்பே கிடையாது. நீங்க சிட்டி அவே தானே போறீங்க? ஆமா சிட்டின்னு தான் சொல்றேன் நானு. போன வருஷம் இஷ்டத்துக்கு பேசி உசுப்பேத்தி விட்டாங்க. ஆர்சனல் அங்க போனா பஸ் போடுவாங்க, ராட்ரி வேற பேசி விட்டான், வந்தா ஜெயிக்க வாங்கடா அப்படின்னு. இதுக்காகவே ஆட்டா போய் உசுப்பேத்தி ஆட போறான். வேற லெவல் பண்ணா இருக்க போகுது. அதெல்லாம் பண்ண மாட்டான். நானும் ராகுலும் சொல்றோம், பண்ணா பிரிச்சு மேய்ச்சிருவாங்க தெரியும், பண்ண மாட்டான். ராகுல் மறுபடியும் இதேதான் நடக்க போகுது. நீயும் நானும் ஒண்டிதான் அப்படியே இன்டென்சிட்டியோட பாத்துட்டு இருக்க போறோம். மிச்சவங்க எல்லாம் என்னடா காண்டேத்துற மாதிரி மேட்ச் ஆடுறீங்க, கடுப்பா இருக்கு உட்காந்துட்டு போறாங்க. எனக்கு போன சீசன் ஞாபகம் இருக்கு, நானும் ராகுல் பாத்துட்டு என்னடா எப்படி மென்டலி இப்படி ஆடுறாங்கன்னு வந்து பார்த்து நான் திருப்பி ட்விட்டர் வந்து ஓபன் பண்றேன். போர்ஃபெஸ்ட் ஒருத்தன் திட்டுறான், என்னடா அங்கே நிக்குது பாலுங்கிறானே. எனக்கு அப்பதான் தோச்சு, ஓகே இது நம்மளுக்கு ஒண்டிதான் என்ஜாய் பண்ண முடியும், மத்தவங்க எவனாலையுமே என்ஜாய் பண்ண முடியாது, நம்ம ஒண்டிதான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு. பட் அதே ரிட்டர்ன் வர வச்சுக்கோங்க, திருப்பி அக்டோபர்ல தான் எங்களுக்கு வந்து பயங்கரமான அடி இருக்கு. ஆக்சுவலா இதுல
ஷக்தார் ஆடுறோமா, ஷக்தார் ஹோம்ல ஆடுறோம். இல்ல அதுக்கப்புறம் சொல்லக்கூடாது. இரு ஷக்தாருக்கு அப்புறம் லிவர்பூல். ஆமாண்டா ஆமாண்டா ராகுல், நான் ஒண்ணும் சொல்லல, என்ன விட்டுருங்க. 5 கேம் டபுள் டிவில் இருக்கு. ஷக்தார் ஹோம்லயா, அடுத்தது லிவர்பூல் ஹோம்ல, நியூகாசில் அவே, இன்டர் அவே, செல்சி அவே. அதாவது செல்சி வேற போன வருஷம் போய் பொலந்து வந்துட்டானுங்க ஹோம்ல, அவனுங்க வெறி கொண்டு இருப்பானுங்க, கொலகாண்டுல இருப்பாங்க செல்சி. இல்ல இந்த செல்சி தான் ஸ்பாயில் பண்ண போறாங்க எல்லாரையும். அவங்க டீம் பார்த்தாலே எனக்கு அதான் தோணுது. பண்ணிடுவானுங்க. நாட் மச்ரா. அதுக்கப்புறம் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஹோம்னா ஸ்போர்ட்டிங் அவே, அப்புறம் பாரு வெஸ்ட் ஹாம் அவே, ஆர்சனல் அவே வருது. ஆஹா சூப்பர். நான் அதான் சொல்றேன்ல, எங்களுக்கு ஓவரால் சுத்தி வர இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தா எங்களுக்கு இந்த பனானா பீல் டீம்ஸ் இருக்கு தெரியுமா, பனானா ஸ்கின் டீம்ஸ், அந்த வெஸ்ட் ஹாம், ஃபுல்ஹாம், நாங்க போய் ஜெனரலா அந்த அவையில போயிட்டு லைட்டா கொஞ்சம் முக்கிற டீம்ஸ் 2-3 இருக்கு. இதுல வந்து இந்த மாதிரி இன்டென்ஸ் கேம் எனக்கு யுனைடெட் மேட்ச் எனக்கு ஹோம்ல ஆடுறோம், அதனால எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. பட் இந்த வெஸ்ட் ஹாம் ஃபுல்ஹாம்ல அவையில ஆடுறது வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, கோல் போடுறதுக்கே முக்குவோம் நாங்க அந்த இடத்துல. அந்த ஒரு எவர்டன் ஆடுற மாதிரி எங்களுக்கு 6 கோல் யார் அடிச்சாங்க வெஸ்ட் ஹாம் அவே. அது ஹோம்ல எங்களை வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க, ஹோம்ல வந்து எங்களை தொகச்சிட்டு போயிட்டாங்கல்ல வெஸ்ட் ஹாம் பார்த்துட்டு. அதுதான் சொல்றேனே, இந்த மாதிரி ஒரு இப்போ இந்த வருஷம் சாம்பியன்ஸ் லீக் வந்து ஜனவரி எண்ட் வரைக்கும் போகுது குரூப் ஸ்டேஜ். இதுல நடுவுல FA கப் வந்துரும். அதுதான் நாங்க முடிக்கிறோம், ஜிரோனாவோட அவே முடிக்கிறோம், அடுத்த வாரமே சிட்டியோட ஹோம்ல மறுபடியும். இந்த சிட்டி சையன் எங்க போனாலும் வந்து எங்க கூட மேல ஏறி தலையில ஏறி உட்காந்துக்கிறானுங்க வந்துட்டு எப்ப பார்த்தாலும். நல்ல விஷயம். ஜனவரி 29 February 1 வச்சிருக்கானுங்க. February 1 மாத்திடுவாங்க. I think they will change it. I don't know man. February 1 இல்லடா நடுவுல உனக்கு ஆமா சண்டே புஷ் பண்ணிடுவாங்க. February 1 சாட்டர்டே நினைக்கிறேன், சண்டே புஷ் பண்ணிடுவாங்க. 2ஆம் தேதி வந்துரும் probably. ஆனா அதுக்கப்புறம் திருப்பி வந்து இது வருது. சோ சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் பிக்சர்ஸா பாக்குறத விட ஓவராலா எப்படி இது பிக்சர்ல அஃபெக்ட் பண்ணுதுன்னு பாக்குறப்போ நல்லா தெளிய வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு வந்து எப்படி லிவர்பூலுக்கு வந்து ஒரே நேரத்துல அடிக்கிறாங்களோ, எங்களுக்கு அந்த மாதிரி தெளிய வச்சு அடிக்கிறாங்க. 4 பேர் கோர்ல வந்து யாரோ இன்ஜுரி ஆனாலே ஆர்சனலுக்கு லைட்டா நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இரு, இன்னைக்கு ஒரு நேரத்துக்கு 4 பேர்ல இன்ஜுரி ஆயிடுவா. அதுதான் இல்ல வந்தா யாருக்கோ சான்ஸ் இருக்கு ப்ராப்ளம். அதுதான் வாயை மூடிட்டு சும்மா இரு. What is the petition to increase Rice ban to 3 games? அதுக்கு என்ன பண்ணலாம்? நான் முதல்ல கையெழுத்து போடுறேன். என்ன நாங்க கூடவே ரொட்ரியையும் வேண்டைக்கும் சேர்த்து இழுத்துட்டு போயிடுவோம் எப்படியாச்சும். அவங்களே பண்ணல மேன், பால எது கெட்டி வாட்ச் போன வருஷமே 4 மேட்ச் பேன் வாங்கிட்டான். சோ இந்த வருஷம் கிடையாது. ரவுண்ட் என்வெலப் நாங்க விட மாட்டோம்டா, சடிப்பணம் தனியா போவாதுன்னு உங்களையில உங்களுக்கு இருக்கிற முக்கியமான ஒரு புள்ளியை தூக்கிட்டு தான்டா போவோம், நாங்க விட மாட்டோம் அது. ஆனா கண்டிப்பா பட் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தா we should be able to finish in top 8 தான் நினைக்கிறேன் நான். அது அட்லீஸ்ட் ஒரு அருண் அவனுக்கு செருப்ப கழட்டின மாதிரி உனக்கு 8 எல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. இல்ல கௌதம், நீ வந்து நம்ம இங்கிலீஷ் டீம்ஸ் ஒண்டி யோசிக்கிற, நீ நம்ம வந்து ரியல் மேட்ரிட் பாக்குறோம் எல்லாமே ஓகே, பட் மத்தபடி திங்க் அவுட் சைட் ஆஃப் இங்கிலாந்து. புது மேனேஜர் இருக்கிற நானே 4th முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். அதெல்லாம் அநியாயம். கௌதம் உங்களுக்கு ஓகே 4th முடிச்சா நல்லதுதானா? வேணானாடா சொல்ல போற 4th முடிச்சா நல்லதுதான்டா. பட் ஆனா எங்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு ரொம்ப பெர்ஃபார்ம் பண்றாரு நீ. இல்லடா, நான் அவுட் சைட் ஆஃப் இங்கிலாந்து பாக்குறதுதான் சொல்றேன். ஒரு டீம் லைக் ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம PSG விட்டுருவோம், அவங்களுக்கு பயங்கர டஃப் ஓகேவா. இப்போ ஒரு இன்டரா இருக்கட்டும், யுவென்டஸா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு பயர் லெவர்குசனா இருக்கட்டும், ஆர் ஈவன் லைக் அத்லெட்டிகோ, உனக்கு வந்து இந்த பார்சிலோனா, பயர்ன், இன்டர் அத்லெட்டிகோ நாக் அவுட் டீம்ஸ். இவனுக்கு மாதிரி ஒன் மேட்ச் குரூப் ஸ்டேஜ்லாம் அவனுக்கு வந்து சரி பரவாயில்ல நம்ம எங்கேயோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா மொக்க டீமோட அடி வாங்குவானுங்க இவனுங்க. இன்டர் அத்லெட்டிகோ நல்ல டீமோட நல்லா ஆடுவாங்க. ஆர்சனல் வந்து அந்த லீக் பேஸுக்கு கரெக்டா ஆடுவாங்க. சிட்டி, ஆர்சனல், லிவர்பூல்லாம் வந்து லீக் பேஸுக்கு கரெக்டா ஆடுற மாதிரி டீம்ஸ். அதனால நான் சொல்றேன் டாப் 5 3 டீம் முடிப்பாங்க எனக்கு முடிச்சா நல்லதான். ஏன்னா எனக்கு பயன்லாம் பார்த்தா பாரு, பார்சிலோனா, PSG, அவங்களுக்கு என்னது SLB, ஷக்தார், அவங்களுக்கு பார்சா இருக்காங்க. பார்சாவோட டீமும் பாரு BVB, பார்சா பயன் நான் டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டேன் கண்டிப்பா. ஓகே, நான் அந்த 2 டீமும் டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டேன் நீங்க என்ன இது பண்ணாலுமே. இன்னொரு AC மிலானுக்குமே வந்துட்டு 2 கஷ்டமான மேட்ச் இருக்கு, மிச்ச எல்லாமே அவங்களால மேனேஜ் பண்ண முடியற மேட்ச் மாதிரி தான் இருக்கு. AC மிலான் இந்த வருஷம் தெரியல, டீம் வந்து ரொம்ப இதுவா இருக்கு. சரி உங்க ஆசையை கெடுப்பானேடா, நாங்க 5வது முடிக்கிறோம்னே வச்சுக்கங்கடா, 8ல 5 முடிக்கிறோம். ஐயோ இதெல்லாம் வந்து டேய் நமுத்து போன ஜோக்கடா இதெல்லாம், ஏன்டா இன்னும் இதையே பேசிட்டு இருக்கீங்க. பட் அன்பார்ச்சுனேட் தான் 5வதுக்குள்ள 8வதுக்குள்ள வந்துருவோம்னு நான் நினைக்கிறேன். பட் ஐ திங்க் குவார்டர்ஸ் போவோம், அதுக்கு மேல எனக்கு வந்து அதை தாண்டி போவோங்கிற ஒரு இது இல்லை எனக்கு.
இந்த வாட்டியும் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறோம், இதுல வந்து லீக்ல இம்பாக்ட் இருக்குங்கிறதுனால குவார்டர்ஸ் தாண்டி எனக்கு போவோம்னு தோணல. அந்த நான் மாதிரி தான் வந்து பரவாயில்லையா, சத்தியமா சொல்லு ராகுல், நான் பரவாயில்ல. ஆமாமா நீயும் பரவாயில்ல. குவார்டர்ஸ் தானடா சொன்ன? இல்ல இல்ல நீயும் ஆமா, அவன் குவார்டர்ஸ் புது மேனேஜர், புது மேனேஜர், அதான் நான் ஏய் அப்படி நாங்க சொன்னேன். ரெண்டாவது சீசன் ஆடுறோம் சாம்பியன்ஸ் லீக்ல, எங்களுக்கும் அதே அதெல்லாம் இல்ல, இன்எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியெல்லாம் எல்லாமே இருக்குடா. எல்லாம் full team, எல்லா லூப்போலையும் அடைச்சு போட்டீங்க. ஸ்டார் மேன் ரஹீம் ஸ்டெர்லிங் வாங்கி இருக்கீங்க. சொல்ல இந்த வந்து மாதிரி விளையாடலாமா, இந்த மாதிரி பேசலாமா? சரிதான்டா. இப்ப எங்கேயாச்சும் எங்கேயாச்சும் கிளிப் பண்ணி போடணும்னு பேசிட்டு இருந்தோம்ல, இத கிளிப் பண்ணி போட்டாலே போறோம். இல்ல நான் சொல்ல வந்த ஸ்டெர்லிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளு, அவ்வளவு மல்டிபிள் சாம்பியன்ஸ் லீக் வின்னர். எப்படி ரைட், இத நம்ம கிளிப் பண்ணி போட போறோம். ஸ்டெர்லிங் எதா ஆக போகுது, அங்க போட்டாண்டா கௌதம் ஜிங்சன் உனதான் அடிக்க போறான். கடைசியில வியாபாரம் நமக்கு, நட்டம் உனக்கு, அது தெரிஞ்சுக்கோ. உண்மை மனசோடு சொல்லுங்க, அவனுக்கு ஆனா கூட சந்தோஷப்படுவீங்க நீங்க, உங்க ஃபேன்ஸ். நான் அதெல்லாம் மாட்டேன் சேச்சி. அவன் படுத்துட்டான்டா அப்படின்னு. நோ நோ நோ, வந்து சொக்காய போட்டான்னா நம்பால அவனை எதிர்க்க கூடாது. நம்பால அவன் சொக்காய போட்டான். டவுட், ஸ்டெர்லிங் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவான் 20 GN சொல்லுங்களேன், அது என்ன டவுட்? அப்புறம் 20 G எல்லாம் வந்தா கோவில் கட்டி கும்பிடுவாடா நான் ஸ்டெர்லிங். எங்க வீட்டு கீழேயே ஒரு பிள்ளையார் கோயில் மாதிரி ஸ்டெர்லிங் ஒரு கோவில் கட்டி கும்பிடுவேன் நானு. அடுத்த வாரம் நம்ம ஸ்டெர்லிங் ஒரு பெட் வச்சுக்கணும். அதுதான் பெட். அவச்சுக்காவது கமிட் பண்ணடா, எனக்கு ஸ்டெர்லிங் கமிட் பண்ற அளவுக்கு தைரியம் வர மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனையே. பட் இதுதான், பட் ஐ திங்க் என்ன பொறுத்த வரைக்கும் குவார்டர்ஸ் வரைக்கும் போவோம். அதை தாண்டி எது நடக்கிறதா இருந்தாலுமே வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கிலீஷ் டீம்ல இருந்து பாக்குற ஒரு ப்ரெடிக்ஷன். ஸோ வி ப்ரெடிக்டட் ஆல் 4 இங்கிலீஷ் டீம்ஸ் டு பி ஏபிள் டு ப்ரொசீட் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். பட் மற்றபடி இதுல இருந்து நீங்க வந்து குவாலிஃபை இருக்கிற டீம்ல எந்த டீம் சர்ப்ரைஸ் பண்ண முடியும்? ஓகேடா, இவங்க வந்து நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் இவங்க 8க்குள்ள வரமாட்டாங்கன்னு, ஆனா ஏதாச்சும் ஒரு வித்த காட்டி 8க்குள்ள வந்துருவாங்க. இல்லாட்டி அந்த 9 to 16 பினிஷ் பண்றப்ப ஏதாச்சும் ஒரு வித்த காட்டி உள்ளுக்குள்ள பூந்துருவாங்க குவார்டர்ஸ் குள்ளங்கிற மாதிரி நீ பாக்குற டீம் ஏதாச்சும் இருக்கா கௌதம்? அதான் முதல் டீம் என்னன்னு பாக்குறோம். 32 டீம். அதுக்கு தான் நான் டேபிளே எடுத்தேன். எல்லாத்தையும் டேபிள்ல ஒண்ணா போட்டு வச்சிட்டாங்க. ஏங்க இந்த பிரஸ்ட் எல்லாம் இருக்கு பிரெஞ்ச் லீக், அதெல்லாம் இருக்கு சாம்பியன்ஸ் லீக். அடப்பாவி. ஆமா, அவனுங்க தான் ஃபர்ஸ்ட் டைம். அவனுங்க எங்க இருந்துடா வந்தீங்க? ஆமா. சோ ஐ திங்க் சர்ப்ரைஸ் பேக்கேஜா யாரு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம 8க்குள்ள யாரெல்லாம் ப்ரெடிக்ட் பண்றோம்? ஜெனரலா ஹைப் வந்து இந்த ரூபன் அமோரம் மேல இருந்துச்சு இந்த சம்மர்ல. சோ மேபி இந்த ஸ்போர்ட்டிங் வந்து டாப் 20 இல்ல டாப் 15க்குள்ள முடிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. மேபி ரிசல்ட்ஸ் பாத்தீங்களா? 16 கோல் ஃபர்ஸ்ட் 4 மேட்ச்ல. அதான் சொல்றேன். நான் பார்த்தேன். நான் மேட்ச் எல்லாம் பார்க்கல, ஸ்டாட் மட்டும் தான் பார்த்தேன். அதனால இப்ப நம்ம 4 பேர் அக்ரி பண்ற மாதிரி 8க்குள்ள யாரெல்லாம் ஃபினிஷ் பண்ணுவாங்க? மட்ரிட், நம்ம 3 டீம், லிவர்பூல், ஆர்சனல். 4. ஓகே, 4. பயன் 5, பயன் 5, பார்சா 6. ஓகே, இன்னும் 2 டீம் யார் சொல்றீங்க? அத்லெட்டிகோ அண்ட் இன்டர். அத்லெட்டிகோ என்ன மிஸ்? அத்லெட்டிகோ பிக்சர்ஸ் எப்படி இருக்கு? அது ஓகே தான், பெருசால இல்ல அத்லெட்டிகோக்கு. ஐ திங்க் டாட்மண்ட் பிக்சர்ஸ் கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறேன். நான் டாட்மண்ட் தான் போடலாம்னு வந்தேன். அத்லெட்டிகோ, இன்டர், டாட்மண்ட் இந்த 3 வந்து they'll finish for 7, 8 and 9. இன்டர் will go. So 7 teams எனக்கு கன்ஃபார்ம். அந்த 8. சரி, ஓகே. அப்ப இன்டர் அண்ட் டாட்மண்ட் போட்டுக்கலாமா முதல் 8 டீம்? இன்டர் அண்ட் டாட்மண்ட் ஆர் அத்லெட்டிகோ. டாட்மண்ட் ஆர் அத்லெட்டிகோ. 8. டாட்மண்ட் ஆர் அத்லெட்டிகோ. சரி, ஓகே. சோ அது கூடவே நம்ம வந்துட்டு இப்ப இந்த ஏசி மிலான், யுவென்டஸ் அவங்களையும் ஆட் பண்ணிப்போம். ஏன்னா இதுல வந்து நம்ம கண்டிப்பா உள்ள பூந்துருவாங்க, அந்த 12க்குள்ள ஃபினிஷ் பண்றாங்க டீம். இதை தவிர்த்து மிச்சம் வர போற 12 டீம்ல எவன் ஒருத்தன் குட்டையை குழப்புற மாதிரி நீ வந்து கௌதம், நீ வந்து ஸ்போர்ட்டிங் கரெக்டா? அமோரிங் வந்துட்டு கண்டிப்பா அந்த இது பண்ணிட்டு அந்த குவார்டர்ஸ்குள்ள போய் ஏதாச்சும் சின்மிஷன் பண்ண முடியும். ஐ அம் திங்கிங் டாப் 15க்குள்ள நான் ஃபினிஷ் பண்ணுவோம் அப்படின்னு பாப்போம். ரைட், ராகுல் நீ எது ஸ்பெசிஃபிக்கா பாயிண்ட் பண்ணி சொல்லலாம்? ஆனா லைப்சிக் வந்து எப்பவுமே இப்போ லைப்சிக் ஃபேவர்ட் ராகுல். அவங்க 15ல கண்டிப்பா முடிச்சிடுவாங்க. யோசிக்கிறேன். அதெல்லாம் இது விஷயம் இது யார சொல்றது? PSV ராகுல். PSV இல்ல வேணாம். நான் ஐ திங்க் மொனாக்கோ will have a decent. இது ஆனா பிக்சர்ஸ் நான் ஒழுங்கா பார்க்கல. பட் ஐ திங்க் மொனாக்கோ is a decent team. They could perform decently. பட் பெருசா வந்து எனக்கு யார like I think Monaco PSV also Sporting and PSV problem. PSV நல்லா ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் ஒத்துப்பேன். அது ஆக்சுவலா அவங்க போன இந்த பாஷ் வந்து நல்ல மேனேஜர், நல்லா இதுல போன சீசனே ரொம்ப இம்ப்ரெசிவா ஆடினா. ஆக்சுவலா கண்டிப்பா சொல்லுவேன். நான் வந்து லெவர்கூசனும் சொல்லுவேன். லைக் நம்ம வந்து 8, 12ல இருந்து இது வரைக்கும் நம்ம லெவர்கூசன்ல கண்டிப்பா டாப் 2 அது சந்தேகமே இல்ல. அப்ப லெவர்கூசன் வராங்கன்னா நீ வில்லா வர மாட்டாங்கன்னு சொல்றியா? 10 கன்ஃபார்ம் வரும். 10 கன்ஃபார்ம். வில்லாவும் சொல்றேன் 10க்குள்ள வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து 15 சொல்லிருக்கேன். 15க்குள்ள ஸ்போர்ட்டிங் வருவாங்க. 15. ஓகே ஓகே. PSG மறந்துட்டோம் பாத்தியா? இதெல்லாம் மொத்தமா இல்ல
இல்ல பிஎஸ்ஜில நம்ம பேசவே தேவையில்லையே. அவங்க பிக்சர்ஸ் எடுத்து பார்த்தாலே மனுஷன் வந்துருவாங்க. கிளம்பிடுவாங்க. 15க்குள்ள வந்துருவாங்க பிஎஸ்ஜி. 15க்குள்ள சான்ஸ் அவ்வளவுதான். ஆனா அதுக்குள்ள வந்துட்டாங்க வச்சுக்கோங்க, அவங்க நாக் அவுட்ஸ்குள்ள வர மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிஎஸ்ஜிக்கு ஒரு வாய்ப்பு வந்துருச்சுன்னா they'll have a lot of chance to proceed further. ஏன்னா அவங்களுடைய லீக் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இதுல ஓகே இது பாத்துட்டோம் நம்ம. இதுல நான் நாசமா போனாலும் பரவாயில்லடா, உங்களை நாசமாக்கிட்டே போக வேண்டாம்னு இந்த குட்டிச்சாத்தா வேலை பாக்கிறதுக்கு 2-3 கிளப் இருக்கும் தெரியுமா? அந்த எந்தெல்லாம் கிளப் யோசிக்கிறீங்க? ஜிரோனாவை ஆட் பண்ணிக்கிறேன் முதல்ல. ஜிரோனா வந்துருவானுங்க. எனக்கு ஏசி மிலானே சொல்லுவேன் அந்த கேட்டகரியில. ஏசி மிலான் எனக்கு தெரிஞ்ச இதுக்குள்ள வந்துருவாங்கடா, 16க்குள்ள வந்துருவாங்க. எனக்கு வந்து இந்த பொலோனியாவே வந்து செம கஷ்டமான, எப்பவுமே வந்து போன வருஷமும் நிறைய டீம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அவங்க மேனேஜரே போயிட்டாங்க ராகுல். எனக்கு என்னமோ இல்ல, ஆனா ஸ்கோர் அவ்வளவு சேஞ்ச் ஆகல. ஜெர்ஜி கேலஃபியோரி மட்டும் தான் போயிருக்காங்க. they replaced it with 2 decent players. அந்த கோர் இருக்கு. மேனேஜரும் வந்து அந்த மோட்டாவோட ஸ்டைல் ஆடுற மாதிரி ஒரு மேனேஜர் தான் அவன். அப்படியா? ஆமா. சோ ஐ திங்க் பொலோனியா இந்த குட்டையை குழப்புற ஆளு வந்து, அப்புறம் இந்த சால்ஸ்பர்க், ஆர்பி சால்ஸ்பர்க் அதே மாதிரி. டேய் எங்க மேனேஜர் மேன். எஸ், குட்டையை குழப்புவாரு அவரு. அதுக்குனே இருப்பான். இந்த சால்ஸ்பர்க் அவனோட பிக்சர்ஸ் பார்க்கலாம்டா. டேய் நான் பார்க்கவே இல்லடா. அப்புறம் இந்த ஸ்டுட்கார்ட் கூட வந்து அவே மேட்ச். ஸ்டுட்கார்ட் நான் சொல்லலாம்னு வந்தேன். அவங்க வந்து ஆக்சுவலா நான் ரொம்ப நாள் ஆச்சு அவங்க விளையாடுறத பார்த்து. முன்ன ஒரு காலத்துல பார்த்தது அவங்க விளையாடுறது. போன வருஷம் சூப்பரான, போன வருஷம் லெவர்கூசன் அந்த ஒரே இது சேலஞ்ச் வந்து அவங்க தான் கொடுத்தாங்க. ஓகே 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 ஓகே. and they have not changed the core அவ்வளவா. சேம் மேனேஜரும் சேம். சோ ஐ திங்க் இந்த குட்டையை குழப்புற டீம்ல வந்து ஸ்டுட்கார்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஐயோ பாவம்டா. என் மேனேஜர் உயிர் விட்டுருவான்னு நினைக்கிறேன். பாரிஸ், ரியல் மெட்ரிட், அத்லெட்டிகோ மெட்ரிட், லெவர்கூசன், ஃபயனூட் அவே வேற. ஐயோ சால்ஸ்பர்க். ஆமா, இதோட ரிட்டையர் ஆயிடுவாரியா மேனேஜர். யாரா மேனேஜர் சால்ஸ்பர்க்? பெப் லிண்டர்ஸ். ஓ லிண்டர்ஸா? ஓகே ஓகே ஓகே. இன்ட்ரஸ்டிங். சோ எல்லாரையும் பார்த்துட்டோம். இந்த குட்டையை குழப்புறது ஃபைனல். இப்போ இது ப்ரெடிக்ஷன்ஸ், ஃபைனல் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன? வின்னர்ஸ், ரன்னர்ஸ் அப், செமி ஃபைனலிஸ்ட். வின்னர்ஸ் யாரு? நிறைய பேர்ல எழுதுங்கிற மாதிரி மட்ரிட் பேர்ல மறுபடியும் எழுதி வச்சிடலாமா? இல்ல ராகுல் நக்கெல்லாம் சொன்ன மாதிரி என்னமோ ஆர்சனல் சர்ப்ரைஸா ஃபைனல் போவாங்கன்னு தோணுது. பாப்போம். முடிச்சாண்டா, மொத்தமா முடிஞ்சிச்சு. சாம்பியன்ஸ் லீக் இந்த கிளிப் போடுங்க. இந்த கிளிப் கரெக்ட்டா. நான் வந்து ஜெயிப்பாங்கன்னு சொல்ல, ஃபைனல் போவாங்கன்னு தோணுதுன்னு. அதுதான் அது முடிஞ்சு. இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தன அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். வந்து சிட்டி ஆர் மெட்ரிடா இருப்பாங்க. அதனால அதாவது நான் வந்து பிக்சர் லிஸ்ட் எல்லாம் படிச்சு எங்கெல்லாம் அவன் ஆடுறோம் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமும் நீ சொல்ற பத்தி குரூப் ஃபேஸ் தாண்டிட்டோம்னா நம்ம இப்ப பேசுனது எல்லாமே முடிஞ்சு போச்சா? இட் வில் கோ டு ஜனவரி டைரக்டா. அங்கேயும் தானடா சொன்னேன், ஜனவரியில தான் ஆடுறோம்னு சொன்னேன்டா. எல்லாத்துக்கும் தானே இருக்கு. இது என்ன அநியாயம்? சரி, வின்னர்ஸ் சொல்லு. வின்னர்ஸ் யாரு? ஆர்சனல் இல்லையா? ரன்னர்ஸ் எப்படி சொல்றீங்க? எனக்கு ஐ டோன்ட் திங்க் மெட்ரிட். எனக்கு என்னமோ இந்த மெட்ரிட் இல்ல. டாப் 4 சொல்லுங்க. வின்னர்ஸ், ரன்னர்ஸ், லைக் லாஸ்ட் 4, ஃபைனல் 4 வெச்சுப்போமே. சிட்டி, மெட்ரிட், ஆர்சனல் ஃபைனல்னு சொன்னீங்களே. ஆர்சனல் அதான் சிட்டி மெட்ரிட். அது இன்னொரு பக்கம். இல்ல இல்ல இன்னொன்னு யோசிக்கிறேன். இன்னொன்னு எனக்கு என்னமோ சர்ப்ரைஸா வருவாங்கன்னு தோணுது. இந்த பயான்லாம் இல்ல. சிட்டி, மெட்ரிட், ஆர்சனல் 3. அத்லெட்டிகோ, இன்டர் வேற. அத்லெட்டிகோ இன்டர்ல யாரும் வர சான்ஸ் இருக்கு? அத்லெட்டிகோ எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லையே. இல்ல நீ சொல்ல அந்த லிவர்பூல் அடடா லிவர்பூல் இருக்கே. அது எப்படி? நான் சொன்னேன்ல குவார்ட்டர்ஸ் போவோம். குவார்ட்டர்ஸ் இஸ் தி ஹையஸ்ட் சீலிங் ஃபார் us. குவார்ட்டர்ஸ் ஓகே. ரைட்ரா. நீ சொல்லு ராகுல், அவன் நாலாவது டீம் யோசிச்சிட்டு இருக்கா, நீ சொல்லு. ஓகே, ஐ திங்க் செமி ஃபைனல்ஸ் வந்து ஆர்சனல் 1, இன்டர் 2, மட்ரிட் அண்ட் சிட்டி. ஃபைனல் ஐ திங்க் மட்ரிட் அண்ட் சிட்டி வந்து 1 and 2 முடிப்பாங்க குரூப்ல. அதனால அவங்க ஃபைனல்ஸ் தான் மீட் பண்ணுவாங்க. ஆமா. சோ ஐ திங்க் சிட்டி வெர்சஸ் மட்ரிட் மோஸ்டா ஃபைனல்ஸ் இருக்கும். இல்ல மட்ரிட் செமி ஃபைனல் அவுட் ஆகும் எனக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஆன்செலோட்டி பேலன்ஸை கண்டுபிடிக்கலன்னா அது ஒரு ப்ராப்ளமா வர சான்ஸ் இருக்கு நல்ல டீம்ல. ஸோ ஐ திங்க் ஆர்சனல் ஆர் சிட்டி ஆர் இன்டர் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கோர் வச்சிருக்க டீம் வந்து மட்ரிட் அடிக்க இது கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இஃப் ஆன்செலோட்டி டசன்ட் ஃபைண்ட் தி பேலன்ஸ். பட் ஐ திங்க் சிட்டி வெர்சஸ் மட்ரிட் ஃபைனல்ஸ் இந்த வாட்டி சிட்டி வந்து ஜெயிச்சுவாங்க கேட்டா. அப்படியே லீக் விட்டுருங்க, நாங்க ஜெயிச்சிட்டு போயிட்டே இருக்கோம். அவ்வளவுதான். நாங்க கம்பெனிக்கு வந்து நான் கொஞ்சம் பரவாயில்ல. பார்சியலிசம் அன்லெஸ் அந்த 115 வந்து இதாயிருச்சு அப்படின்னா வந்து அடடடா இங்க ஒரு மாட்டிக்கிட்டா அப்படின்னு அது எதுவும் நடக்காது. அதுல இருந்து எதுவுமே இல்ல. அதுல ஒரு 5 கூட நடக்காதுன்னு உனக்கு தெரியும். அதுல 115 ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் நீனு. பயன் ஃபோர்த் எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்ல. பட் ஸ்டில் பிளேயர் பவர்னால பயன் ஃபோர்த். ஓகே, எனக்கு வந்துட்டு சிட்டி, மேட்ரிட் கண்டிப்பா 4ல கண்டிப்பா இருப்பாங்க. 2 out of these 3 teams நான் சொல்லுவேன். பயன்,
பார்சிலோனா, லிவர்பூல் இது மூணுத்துல வந்து ஏதாவது 2 டீம் உள்ள வரும்னு நான் சொல்லுவேன். இல்ல இது கிமிக்கெல்லாம் இல்ல. நான் ரோஹித் கிட்ட சொன்ன ஒரு ஃபேக்டர் தான் சொல்றேன். எங்களுக்கு யூரோப்பியன் பெடிகிரிங்கிறது சுத்தமா கிடையாது. எந்த டீம் வேணா எங்களை அடிக்கலாம். ஸ்லாட் வந்து சாம்பியன்ஸ் லீக்ல லிவிங்ஸ்டன் இல்லடா, உங்களுக்கு சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணவங்க நீங்க 5 பேர் வச்சிருக்கீங்கடா. ஆலிசன், வான் டைக், ட்ரெண்ட், சாலா, அவன் சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்கல. அவனு சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்கல. அந்த மாதிரி மென்டாலிட்டி பிளேயர் வச்சுக்கிட்டு என்ன, அதாவது மொத்தமா நம்ம கௌதம் நம்ம 2 பேர் தான் அடிச்சிட்டு இருக்கோம். அவன் வந்து நம்மளுக்குள்ள தான் தூண்டி விட்டு இருக்கான். இது அது இதுன்னு தூண்டி விட்டுட்டு இருக்கான். இதான் வேலையை பார்த்துட்டு இருக்கான் அவன் ஜெயிக்க போறோம்னு சொல்லிட்டு. பட் எனக்கு நான் ஜெனுவினா ஃபீல் பண்றது இதுதான். லைக் குவார்டர்ஸ் வருவோம், பட் அதுல இருந்து ஐ திங்க் வில் ஃபால்டர். ஐ ஒன்ட் மைண்ட் தட் ஹானஸ்ட்லி. பட் ஆனா நான் அதனாலதான் 3 டீம் சொன்னேன். 2 டீம்ல இதுல இருந்து 2 வரும். லிவர்பூல் வராம கூட போகலாம், பயன் பார்சிலோனா வரலாம். ஏன்னா பயனுக்குமே வந்து அவங்க லீக் பிக்சர்ஸ்ங்கிறது நம்ம பிஎஸ்ஜிக்கு எப்படி பேசணுமோ அதே ஃபேக்டர் தான் அவங்களுக்கு வரும். இட்ஸ் நாட் கோயிங் டு பி டூ டிஃபிகல்ட். அதே மாதிரி பார்சிலோனாக்கு வந்துட்டு இவன் வந்து ஸ்டார்டட் பிளேயிங் வெல். அவங்களுக்கு இன்ஜுரிஸ் தான் அவங்களை வந்து அடி வாங்க வைக்கும். நம்ம அண்டர்ரேட் பண்றோம் நம்ம கண்டிப்பா. நான் இன்டர்வியூ நம்ம அண்டர்ரேட் பண்றோமோன்னு தோணுது எனக்கு. இன்டர்மே அவங்களுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அகைன் அந்த காஸ்ட் ஆஃப் பயன் கூட அவங்க வரலாம். அதனால தான் நான் சொல்றேன். ஸோ இன்டருமே அந்த ஒரு இதுல போட்டுப்பேன். இந்த 4 டீம்ல 2 டீம் மட்ரிட் சிட்டி கண்டிப்பா வந்துருவாங்கன்னு தான் தோணுது எனக்கு அந்த கடைசி 4க்கு. ஸோ எஸ், ஐ திங்க் எல்லாத்தையுமே பேசிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பேசின மாதிரி இது 2 பாட்டா தான் போடணும். So with that we come to the end of this episode. இது வரைக்கும் வந்திருந்தீங்கனாலே வந்து எங்க 3 பேருடைய கான்வர்சேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதுக்காகவே ஃபர்ஸ்ட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்துங்க. மறக்க அதோட போய் கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிடுங்க. அதே போல் நம்ம வந்து ஃபுட்பால் பேஜ், ஃபுட்பால் மன்றம், புது சேனல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அந்த கம்யூனிட்டி க்ரோ ஆகிட்டே இருக்கு. நிறைய பேர் புதுசாக வந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து பெஸ்ட் ஆஃப் லக். எல்லாருமே வந்து ஒரு ரூபாய் எடுத்து செய்யறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ எஸ், லெட்ஸ் கீப் திஸ் கோயிங். உங்களுடைய தாட்ஸ் என்ன, உங்களுடைய காமெண்ட்ஸ் என்ன, உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்னங்கிறத மறக்காம போடுங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பேசின மாதிரி இதுல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன இருக்கு, நீங்க என்ன பாத்தீங்க, அதே போல ஃபிக்சர்ஸ் லிஸ்ட்ல யாரு கஷ்டமா இருக்கு, யார் எண்டில் போய் யார் வின் பண்ணுவாங்க நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க, அதையும் போட்டு விடுங்க. ஸோ ஐ திங்க் எல்லாத்தையுமே பேசணும்னு நினைக்கிறேன். பாய்ஸ் மத்தோட இது எபிசோட் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். கௌதம் சொன்ன மாதிரி இது வரைக்கும் நீங்க 2வது பார்ட்டியும் கேட்டு முடிச்சீங்கன்னா தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் பேஷன்ஸ். கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறோம். கண்டினியூ சப்போர்ட்டிங் அஸ், கண்டினியூ சப்போர்ட்டிங் ஃபுட்பால் பேஜ், கண்டினியூ சப்போர்ட்டிங் ஃபுட்பால் மன்றம். அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். மறக்காம இந்த வீக்கெண்டு நம்மளுடைய ஷோக்கு வந்துருங்க. தேங்க்யூ வெரி மச். டேக் கேர் கைஸ். ஹேவ் a great day.